குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு கேஸ்ல ஸ்ரீமத் ரத்னா வெர்சஸ் சிக்கம் அண்ட் ஜெய் அப்படின்ற இந்த கேஸ்ல தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கேள்வி மட்டும் கேட்டுட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். என்னன்னா, நம்ம எல்லாமே ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் வந்து படிச்சிருக்கோம்ல. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம்னா அங்க ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது அந்த மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும்ன்றது மேண்டேட்டரியா இல்லையா? பட் இந்த கேஸ் வந்து மேண்டேட்டரி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் 2026 ஏப்ரல்ல வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கர்நாடகா ஹைகோர்ட்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்டோட ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 ட்ரைபல் பீப்புள்ஸ், அவங்க வந்து மெட்டா அப்படின்ற ஒரு பழங்குடியினர், இவங்க வந்து எல்லா ரிச்சுவல்ஸ் எல்லா அந்த திருமணத்தின் போது செய்யக்கூடிய எல்லா சடங்குகளையும் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணி தான் அவங்க மேரேஜை வந்து பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கு அப்புறமேட்டு 2006 மேரேஜ் பண்ணியிருக்காங்க. 2009 அப்போ 2 பேர்த்துக்கு கருத்து வேறுபாடாகி 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. அதுக்கடுத்து ஒரு செர்டன் இயர்ஸ் பிரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு டிவோர்ஸ் பெட்டிஷனை அங்கே இருக்க கர்நாடகாவில் உள்ள ஒரு லோக்கல் அந்த ஃபேமிலி கோர்ட்ல வந்துட்டு அவங்களோட டிவோர்ஸ் பெட்டிஷனை ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கீழே ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 2 சப்கிளாஸ் 2ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹிந்து மேரேஜ் ஆக்ட் வந்து இந்த மாதிரி ட்ரைபல் பீப்புள்ஸுக்கு அப்ளை ஆகாது அப்படின்றத எக்ஸ்பிளிசிட்டா ஹிந்து மேரேஜ் ஆக்ட்ல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த கோர்ட்டுக்கு இதை எடுத்து நடத்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே டிவோர்ஸ் பெட்டிஷன் செக்ஷன் 27 கீழே ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே இந்த டிவோர்ஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்றாரு. அப்ப வந்துட்டு ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இன்ட்ரீம் பெட்டிஷனா வந்துட்டு இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம்னா மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நாங்கள் எங்கள் மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணல, அதனால இந்த கேஸை எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஃபேமிலி கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க. பட் அந்த அவங்களோட ஐஏவை வந்து கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடும். ஸோ அதனால அந்த ஐஏவை இது பண்ணி அவங்க கர்நாடகா ஹைகோர்ட்டில் ஒய்ஃப் வந்து அப்பீல் அந்த இதுக்காக வருவாங்க. அப்ப கர்நாடகா ஹைகோர்ட்ல அவங்க வந்து அந்த கேஸ் ஃபுல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செக்ஷன் 15 ஆஃப் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மேரேஜை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணி ஒன்று வந்து 1954 ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படியோ இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் படியோ கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள கண்டிஷன்லாம் ஃபுல்ஃபில் ஆயிருந்தா நீங்கள் இந்த மேரேஜை வந்துட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த செக்ஷன் 15 வந்து இது மேண்டேட்டரியா இல்லாட்டி இது ஒரு டைரக்டரியா அப்படின்றத கோர்ட் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இந்த சட்டத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே மேண்டேட்டரின்ற வார்த்தையை வந்து ரிஜிஸ்டர் பண்ணல. அதே மாதிரி செக்ஷன் 27ல தான் வந்துட்டு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அப்போ செக்ஷன் 27லையும் ஒரு மேரேஜ் வந்து அன்ரிஜிஸ்டரா இருக்குன்ற ரீசன்னால வந்துட்டு டிவோர்ஸ் ஃபைல் பண்றத பார் பண்ணல. அதனால வந்துட்டு இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஒரு மேண்டேட்டரி இல்லை, இது டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. தேங்க்யூ சார். ஓகே, வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம என்ன கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து அரெஸ்ட்டு, ரிமாண்டு, போலீஸ் கஸ்டடி, இது 3 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இங்கே எத்தனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க? 2, 4, 5, மற்றவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரி, ஓகே, ஃபைன். இப்போது நம்ம ஏற்கனவே என்ன விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஆர்ன்றதை போன ஒரு செஷனில் நம்ம வந்து பார்த்தோம். நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுக்கும் போது எஃப்ஐஆர்ன்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோம். இந்த எஃப்ஐஆர்ன்றது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஓகேவா? ஒரு கிரிமினல் மோஷன் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு வந்து கிரிமினல் மோஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் தான் ஆரம்பிக்குது. ஏன்னா யாருக்குமே வந்து இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து போலீஸ் இருக்கிறாங்க, சிபிசிஐடி இருக்கிறாங்க, இடி இருக்கிறாங்க, இப்படி வந்து ஒவ்வொரு ஏஜென்சி வந்து இருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இவங்க வந்து புலன் விசாரணை செய்யக்கூடியவங்க. இவங்களுக்கு தகவல் எப்போ போகும் அப்படின்னா, இங்கேருந்து ஒருத்தங்க இன்ஃபர்மேஷனை கொண்டு போகும்போது மட்டும்தான் அங்கே தகவலே அவங்களுக்கு போகுது. அப்போ அங்கேருந்து என்ன ஆகிரும் அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கும். அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்போ ஆரம்பிக்கும்? இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிடும். இது எல்லாருமே கிளியர் ஆயிடுச்சா?
இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச உடனேயே ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண வேண்டிய ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க என்ன ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, அரெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஒரு அஃபென்ஸ் நடந்த உடனே அந்த பர்சன போய் செக்யூர் பண்றதுக்காக அரெஸ்ட்ன்ற ப்ரொசீஜர் வந்து இறங்குவாங்க. இப்ப அந்த அரெஸ்ட் நம்ம எப்படி பண்ண போறோம்? யாருக்கு அதிகாரம் இருக்கு? அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ப கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸோட ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ட்ன்ற விஷயம் தான். ஒரு அக்யூஸ்ட வந்து அவன் பேரே அக்யூஸ்ட் தான். அக்யூஸ்ட்னா என்ன? சொல்லுங்க. தமிழ்ல. அப்ப குற்றவாளின்னு எங்கேயுமே சொல்லல. குற்றம் சாட்டப்பட்டவர் தான். அவர் மேல இந்த ஒரு அலிகேஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அலிகேஷன அவங்க மேல சொல்றாங்க. அவ்வளவுதான். கேஸ் வந்து இவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அங்கே கோர்ட்ல ட்ரையல் நடந்து எண்ட்ல இருந்து என்ன நடக்குதோ அப்பதான் அந்த அக்யூஸ்டுக்கு வந்து கன்விக்ட் பர்சன் சொல்லி வரும். இப்போ அது வரைக்கும் பிரிசம்ஷன் கோர்ட்டோட பிரிசம்ஷன் என்ன அப்படின்னா இன்னசென்ட்ன்றதான். அப்ப இந்த இன்னசென்ட்ன்றது எங்கிருந்து வரணும் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல இன்னசென்ட்னு வரணும். தென் சப்சிக்வெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் டைம்லயும் இன்னசென்ட்னு வரணும். அதுக்கப்புறம் கோர்ட்ல ட்ரையல் நடக்கும்போது இன்னசென்ட்னு வரணும். இப்போ கோர்ட்ல ஜட்ஜ் வந்து ட்ரையல் நடக்கும்போது அந்த அக்யூஸ்ட வந்து ஒரு இன்னசென்ட்டா தான் ட்ரீட் பண்ணணும். மனசுல வச்சுக்கணும். இவன் பண்ணியிருப்பான்னு நினைச்சு ஒரு ஜட்ஜ் கேஸ் நடத்துனாங்கன்னா என்ன ஆகும்? நீங்க கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணியும் வேஸ்ட்டு, எவ்வளோ பெரிய எவிடன்ஸ் குடுத்தும் வேஸ்ட்டு தான். ஓகேடா அவர் முடிவு பண்ணிட்டார்றா இது கன்விக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள ஃபிக்ஸ் ஆயிரும். அதனால யாருக்குமே நாளைக்கு நீங்க ஜட்ஜ் ஆனாலும் சரி, நீங்க கேஸ் நடத்தினாலும் நம்ம எப்படி அந்த கேஸ நடத்தணும்னா, பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ்ன்ற பேஸ் பண்ணி தான் நடத்தணும். அப்ப இந்த பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் எங்கிருந்து வந்துச்சுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேவா? இந்த பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ட்ன்ற வார்த்தை வந்து ஆர்டிகல் 14 கிளாஸ் 2 ஆர்டிகல் 14 கிளாஸ் 2ல இன்டர்நேஷனல் கோவினன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை வந்து ஏற்படுத்தப்படுது. இன்டர்நேஷனல் கோவினன்ட் வந்து COVENANT கோவினன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ்ல இது வந்து எப்போ இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துச்சுன்னா 1966ல. இதுலயும் பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ட்ன்ற வார்த்தை வருது. தென் ஆர்டிகல் 11 வந்து யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில ஆர்டிகல் 11 இதுல எல்லா நாடுகளுமே கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்போ ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுதுன்னா நீங்க இன்டர்நேஷனல் லால படிப்பீங்க. ஒவ்வொரு உடன்படிக்கை ஏற்படும் பொழுதும் இப்போ வந்து காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உடன்படிக்கை வந்து ஏற்படுத்துவாங்க. இப்போ போர் வந்து நடக்குது. இப்போ அந்த போர்ல வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அமெரிக்காவும் ஈரானும் இவங்கெல்லாம் வந்து ஒப்பந்தம் போடுறாங்க. இப்போ இது மாதிரி உலகளாவிய நிறைய ஒப்பந்தங்கள் வந்து போடுவாங்க. இப்போ இங்க இந்தியாவில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் லா வந்து கொண்டு வரதுக்காக ஒரு உடன்படிக்கை வந்து போட்டிருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு உடன்படிக்கைகள் அடிப்படையில தான் சட்டங்கள் வந்து உருவாகுது. அப்படி வந்து இந்த இன்டர்நேஷனல் கோவினன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அந்த உடன்படிக்கையும் தென் யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்ன்ற இதுக்கூட கார்டினல் பிரின்சிபல் என்ன அப்படின்னா இந்த பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ட்ன்றது தான். ஓகேவா? கார்டினல் பிரின்சிபல் வந்து பிரிசம்ப்ஷன் ஆஃப் இன்னசென்ட்ன்றது தான். அதே மாதிரி உங்களுக்கு பிஎஸ்ஓலயே வந்து ஸ்பெசிஃபிக்கா ப்ரொவிஷனே என்ன இருக்கும் நான் பின்னாடி சொல்றேன். அந்த ப்ரொவிஷனோட நோக்கமே என்ன அப்படின்னா ஒரு அக்யூஸ்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் எப்படி பண்ணும் அப்படின்னா ஒரு ஐஓ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாருன்னா எக்ஸ் ஒய் இதை வந்து எக்ஸ் அடிச்சான் அப்படின்னு சொல்லி ஒய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸுக்கு எதிராக இப்போ இவர் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது எக்ஸ் தான் குற்றம் பண்ணியிருக்கான்னு பண்ணவே கூடாது. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அந்த இன்ஃபர்மேஷன் உண்மையா பொய்யான்றதை அவங்க போய் பார்க்கணுமே தவிர இவரை ஃபிக்ஸ் பண்ணி அவர் இன்வெஸ்டிகேஷனே பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதனால இந்த கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு அரெஸ்ட்னா என்ன சொல்லுங்க? உங்களுக்கு தெரிஞ்சு அரெஸ்ட்னா என்ன? சும்மா சொல்லுங்க. இதான் சார் அரெஸ்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
அவரோட சொந்த வேலையை செய்ய விடாம பிடிச்சி வைக்கிறது. ஓகே, மற்றவங்க? சும்மா சொல்லுங்க என்னன்னு. அவங்களோட கண்ட்ரோல், அவங்களோட கஸ்டடி போட்டு வர்றது. நீங்க கனி நீ? ம் 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 ஓகே. செக்ஷன் 43ல ஆக்சுவலாக அரெஸ்ட்டு, இங்கே பாருங்க, இந்த அரெஸ்ட்டு, ரிமாண்டு, தென் கஸ்டடி, இது மூணையுமே எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்படி இது அரெஸ்ட்னா என்ன மீனிங் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலை, ரிமாண்ட்னா என்ன மீனிங் எக்ஸ்பிளைன் பண்ணலை, போலீஸ் கஸ்டடினா என்ன மீனிங் அப்படின்றது எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் சில உள்ளார்ந்த அர்த்தங்கள் சில ப்ரொவிஷன்ஸில் வந்து பொதிஞ்சிருக்கு. அப்போ அதை நம்ம வந்து ஒரு அர்த்தங்களாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்படி வந்து பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் வந்து 43 அதில் என்ன சொல்றாங்கன்னா, டச் ஆர் கன்ஃபைன் தி பாடி அப்படின்றாங்க. ஒன்று அவன் மேலே கையை வச்சு யூஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லி படத்தில் சொல்கிற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா அவனோட உடலை வந்து போலீஸோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறது. இவ்வளோதான் வார்த்தை அங்கே இருக்கும் பாருங்க. உங்களுக்கு 43 எடுத்து வாசிங்க. இன் மேக்கிங் அரெஸ்ட் தி போலீஸ் ஆஃபீஸர் ஆர் அதர் பர்சன் மேக்கிங் தி சேம் ஷால் ஆக்சுவலி டச் ஆர் கன்ஃபைன் தி பாடி ஆஃப் தி பர்சன் டு பி அரெஸ்டட் அன்லெஸ் தேர் பி அ சப்மிஷன் டு கஸ்டடி பை வேர்ட் ஆர் ஆக்ஷன். ஓகேவா? அப்போ அவங்கள வந்து டச் பண்ணாவே அரெஸ்ட்னு அர்த்தம், இல்லை அவங்க பாடியை கன்ஃபைன் பண்ணாவே அரெஸ்ட்ன்ற அர்த்தம்ன்ற மீனிங்கை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இதே வந்து ஒரு பெண்ணா அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. அப்போ அவங்கள நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, அங்கே வந்து பை வேர்டே போதும். யூஆர் அண்டர் அரெஸ்ட்னு சொல்லிட்டு டச் பண்ணணும் எந்த அவசியமும் இல்லை, பை வேர்டே வந்து போதும். ப்ரொவைடர் கிளாஸ் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பை வேர்டே சொல்லிட்டாங்க. ஒருவேளை அங்கே ஒரு ஃபீமேல் போலீஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நான் முன்னாடி சொன்ன அந்த டெஃபினேஷன் எடுத்து வச்சுக்கலாம், டச் ஆர் கன்ஃபைன் தி பாடி. அப்போ ஒரு தவிர்க்க முடியாத நிலைமையில இப்போ திடீர்னு இங்கே ஒரு அக்யூஸ்ட் வந்து ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனை கொலை பண்ணுது. இப்போ அந்த டைம்ல ஒரு ஆண் போலீஸ் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இல்லை இவங்களை வந்து ஒரு பெண் போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி விட்டாங்கன்னா தப்பிச்சு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி டைம்ல ஒரு ஸ்பெஷல் சர்க்கம்டன்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா அங்கே ஒரு ஆண் போலீஸே வந்து கன்ஃபைன் பண்ணிக்கலாம், அவர் வந்து டச் பண்ணியே வந்து பிடிச்சிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ அந்த அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ண உடனேயே அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அக்யூஸ்டுக்கு வந்து நம்ம ஹேண்ட்கஃப் போடணும். இப்போ நம்ம எல்லாரும் படத்தை பார்த்துருப்போம். அரெஸ்ட்னாவே ஒரு ஹேண்ட்கஃப் அப்படி கையில் காட்டுவாங்க, யூஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்கஃப் வந்து தொங்கும். இதுதான் படத்தில் காட்டக்கூடிய அந்த ஒரு சீனு. அப்போ இது வந்து ப்ராக்டிக்கலாக லாக்கு வந்து வருதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிஎன்எஸ்எஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பண்ணவே முடியாது. ஓகேவா? பிஎன்எஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹேண்ட்கஃபிங் வந்து இல்லீகல். அது வந்து அவரோட டிக்னிட்டியை கேள்விக்குள்ளாகிறது, அவரோட ரைட்ஸை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? இதை வந்து கொஸ்டின் பண்ணக்கூடிய கேஸ்லாம் வந்து என்ன அப்படின்னா, பிரேம் சங்கர் சுக்லா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ். பிரேம் சங்கர் சுக்லா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், AER 1980 SC, பேஜ் நம்பர் 1535. பிரேம் சங்கர் சுக்லா வெர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், AER 1980 SC, பேஜ் நம்பர் 1535. ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம மாதிரி லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிரேம் சங்கர் சுக்லால ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதை வந்து ஹேண்ட் கஃபே போடக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஒருவேளை ஹேண்ட் கஃப் போடணும் அப்படின்னா ப்ரியராக வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து பர்மிஷன் வாங்கணுன்றதான் முன்னாடி இருக்கக்கூடிய செட்டில் லா. அப்போ நம்ம மாதிரி லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு டைம் வந்து ஒரு ஹேண்ட் கஃபை போட்டு ஒரு பையனை வந்து கூட்டு வராங்க. ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர். ப்ரிசம்ஷன் வந்து நமக்கு என்ன, குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றவாளி கிடையாது கோர்ட்டுக்கு வரவங்க. ஏன்னா தண்டனை வாங்கிட்டாருன்னா அவர் உள்ளே தான் இருக்க போறாரு, வெளியே வரணும் எந்த அவசியமும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம மாதிரி லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க, இன்னும் ஒருத்தர் ஹேண்ட் கஃப் போட்டு கூட்டு வராங்களே அப்படின்னு சொல்லி. இப்போ ஏற்கனவே நீங்கள் எஃப்ஐஆரை வந்து ஃப்ரீயாக தரணும் ஒரு கேஸில் சொன்னாலும் என்ன கேஸ்ல இப்போ ப்ரொவிஷனல் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி
இப்போ ஆன்லைனில் அக்யூஸ் கூட ஏற்றி அக்யூஸ் கூட எடுத்துக்கிறாங்க காப்பீஸ்லாம். இங்கே இருங்க, உங்கள் பெண்களாக இருக்கனால சொல்கிறேன். யூத் பார் இப்போ சபரிமலா கேஸ்க்கு வந்து பெண்களை வந்து அனுமதிச்சது வந்து இதே யூத் பார் அசோசியேஷன் தான். ஒரு பொண்ணுங்க தான் கேஸ் போட்டு, தட் மீன்ஸ் யூத் பார் அசோசியேஷன் கேஸில் தான் அது. இதே வந்து எஃப்ஐஆர் ஃப்ரீயாக கொடுக்கணும் யூத் பார் அசோசியேஷன் கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஹேண்ட்கஃபை வந்து இதே மாதிரி பார்த்து கொஸ்டின் பண்ணது யூத் பார் அசோசியேஷன் கேஸ். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. யூத் பார் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஹேண்ட்கஃபிங் கேஸ்ன்னு போட்டினாவே அதை வந்து எடுத்துடலாம். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? சொல்லுங்க, எஃப்ஐஆருக்கு என்ன கேஸ்லாம்? இந்தியா. ஹேண்ட்கஃபிங்க்கு ஓகே. இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ வந்து நியூ லா வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமிட்டி போடுறாங்க. கமிட்டியில் தான் பிஎன்எஸ்எஸ் வந்து 2023 வருது. இப்போ பிஎன்எஸ்ல வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹேண்ட்கஃபிங்ன்ற ப்ரொசீஜர் வந்து உடைக்கிறாங்க. என்ன உடைக்கிறாங்க அப்படின்னா, செக்ஷன் 43 சப்செக்ஷன் 3 ஹேண்ட்கஃபிங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி வந்து இப்போ பிடிச்சிட்டு வரக்கூடிய குற்றவாளி வந்து ஒரு கிரேவ் அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறான், ஒரு ரேப்பில் ஈடுபட்டிருக்கான், ஒரு மர்டரில் ஈடுபட்டிருக்கான், அப்போ கண்டிப்பாக உனக்கு ஹேண்ட்கஃபிங் போட்டு வரணும்னு அவர் யோசிச்சார் அப்படின்னா அவர் தாராளமாக ஹேண்ட்கஃபிங் போட்டுக்கலாம். இனிமேல் அதை கொஸ்டின் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ ஒரு ஐஓ வந்து ஹேண்ட்கஃபிங் போடலாமா? ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. இஃப் ஹேண்ட்கஃப் இஸ் பர்மிசபிள் அண்டர் தி இந்தியன் கிரிமினல் லா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுவீங்க பதில்? எஸ்னா எஸ் தான். ஓகேங்களா? அது இன்னும் யாரும் வந்து கொஸ்டின் பண்ணலை. இனிமேல் அது நடக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பிரேம் சங்கர் சுக்குலா யூத் பார் அசோசியேஷன் கேஸ் படி போட முடியாது. ஆனால் இப்போ வந்து என்னாச்சு, பிஎன்எஸ் வந்ததுக்கப்புறம் போடலாம். அதான் ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். யார்கிட்ட வந்து கான்ஸ்டியூஷன் புக் இருக்கு? நான் அன்னைக்கு சொன்ன புக்கில் வந்து ஒரு புக்கை மறந்துட்டேன். கான்ஸ்டியூஷன் புக் எல்லாருமே வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பைபிள் எடிஷன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இதில் வாங்கிட்டீங்கன்னா அது கமெண்ட்ரிஸோட இருக்குது. இல்லை நீங்கள் இன்னும் இதாக வாங்கினா நார்மலாக வாங்கிக்கோங்க. சரி, ஓகே. இதில் வந்து ஆர்டிகல் 21 எடுத்து வாசிங்க. ஃபோனில் கூட எடுத்து வாசிங்க. குட்டி மைக் கொடு அவங்கள்ட்ட. ஆர்டிகல் 21 வாசிங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துட்டு தான் போயிருக்கணும். நான் அதை கடந்து வந்துட்டேன். ஆர்டிகல் 21 யாச்சும் வாசிங்க. அவங்கள்ட்ட கொடுக்குட்டி வாசிங்க. 21 அப்படியே கையில் பிடிச்சி வாசிங்க. Article 21, Protection of life and personal liberty. No person shall be deprived of his life or personal liberty except according to procedure established by law. Okay, fine. Very good. அப்போ யாரோடைய சுதந்திரத்தையும் உயிர் வாழும் உரிமையை வந்து நம்ம யாருமே பறிக்க முடியாது, யாருனாலையுமே. ஓகேவா? எப்போ மட்டும் அதை வந்து கர்டைல் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. அந்த வார்த்தையை மட்டும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து எக்ஸாமில் அரசு சம்மந்தமாக கேட்டால் நீங்கள் ஆர்டிகல் 21லேருந்தே ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, இப்போ இந்த வார்த்தை வருது அப்போனா மட்டும்தான் அவங்களோட லிபர்ட்டியை வந்து நம்ம தடுத்து நிப்பாட்ட முடியும், அவங்க லைஃப்பை தடுத்து நிப்பாட்ட முடியும். அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா தான் பிஎன்எஸ்எஸ். ஓகேவா? இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா தான் உங்களுக்கு வந்து பிஎன்எஸ்எஸ். பிஎன்எஸ்எஸ்ல வந்து சாப்டர் நம்பர் 5. பிஎன்எஸ்எஸ்ல சாப்டர் நம்பர் 5ல் 32 to 35 to 62 வரைக்கும். ஓகேவா? சாப்டர் நம்பர் 5ல் 35 to 62 வரைக்கும். ஓகேவா? இப்போ ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்றீங்களே, அவங்களோட உரிமையை பறிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லணும் பதிலா? ஆர்டிகல் 21ல ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்னு இருக்கு. அந்த அடிப்படையில் பிஎன்எஸ்ல சாப்டர் நம்பர் 5ல் 35 to 62 வரைக்கும்
அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கனால அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு விஷயத்த நீங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம திருப்பி வருவோம். எங்கே விட்டோம் நம்ம? Section 43 for class. 3யா? இப்போ அதை அப்படியே மனசுக்குள்ள ஓட விட்டுக்கோங்க. ஒருத்தன் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது எப்படி என்ன விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சப்சிக்வெண்ட்டாக வந்து அது வந்து ஒரு பெண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களை எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. பிடிச்ச உடனே அவன் வந்து ஒரு கிரேவ் அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க? ஹேண்ட்கஃப் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹேண்ட்கஃப் பண்ண வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இன்ஃபர்மேஷன் வந்த உடனேயே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு நைட்டில் வருது. இந்த மாதிரி பொண்ணு வந்து கொலை பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு அடிதடி சம்பவத்தில் ஈடுபட்டுட்டாங்க, இல்லை ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டாங்கன்னு நைட்டு ஒரு 11 மணிக்கு அவங்க தகவல் வருது. இப்போது போலீஸ் போய் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, as per ஆக்டில் செக்ஷன் 43(4) சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணணும். அதுவே சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிடணும். ஓகேவா? செக்ஷன் 5 43ல 5 ஃபைன் போட்டுக்கோங்க. 43ல 5 போட்டிங்களா? இப்போ போன கிளாஸில் எதனா ஹோம்ஒர்க் கொடுத்தனா அந்த கிளாஸ் விடுங்க. அதுக்கு போக வேற ஹோம்ஒர்க் கொடுத்தனா? சரி, ஓகே. இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அரெஸ்ட் பண்ண போன இடத்துல அவன் வந்து தப்பிச்சு போயிடுறான். தப்பிச்சு போன உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா என்கவுண்டர் பண்ணுறாங்க. இது நீங்கள் எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம். போலீஸ் என்கவுண்டர் பண்ணால் இப்போ உங்கள் ஊரில் கூட பண்ணாங்க தானே? இங்கே ஒரு ரவுடி இருக்கான் திருச்சி, அவன் ஊரில் புதுக்கோட்டையில் கூட்டு போய் தான் என்கவுண்டர் பண்ணாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து என்கவுண்டர் பண்ணுறதுக்கு எங்கே வந்து எந்த செக்ஷனில் அவங்களுக்கு பவர் இருக்குது? இது அவங்க ஹோம்ஒர்க். நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சா? என்கவுண்டர் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ என்கவுண்டருக்கு எங்கே வந்து அவங்களுக்கு ரைட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத ஹோம்ஒர்க் பண்ணிட்டு எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணுங்கள் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே. இந்த மந்த்ல என்ன பண்ணலான்னா 4 வீக் நடக்குது. 4 வீக்ல ஏதோ ஒரு ஹோம்ஒர்க் நடக்கும், டெஸ்ட் நடக்கும். அதில் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யாரோ அவங்களுக்கு ஒரு புக்கு ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணுவாங்க. அதனால் எல்லாரும் தொடர்ச்சியாக வந்து படிங்க. ஓகே, இப்போ வந்து என்ன விஷயம் சொன்னேன்? ஒரு பொண்ணு அரெஸ்ட் பண்ணும்போது என்ன சொன்னேன்? இது பண்ணணும். ஓகேவா? இப்போது இதில் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னா, கோயம்புத்தூரில் வந்து ஒரு பொண்ணு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணாங்க, ரூலிங் பார்ட்டி எதிர்த்து நோட்டீஸ் தராங்கன்னு சொல்லி சடனாக வந்து அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ரிமாண்டும் பண்ணிடுறாங்க. ரிமாண்ட் பண்ணி அந்த பொண்ணு அந்த கேஸில் விடுதலை ஆயிடுச்சு. சப்சிக்வெண்ட்டாக ஹைகோர்ட்டில் போய் என்னை வந்து இல்லீகலாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த கேஸில் அப்படின்னு சொல்லி காம்பன்சேஷனுக்காக போகிறாங்க. அந்த கேஸில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சல்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. சல்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. சல்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2023 MHC மெட்ராஸ் ஹைகோர்ட், பேஜ் நம்பர் 1114. நம்ம ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இங்க்ஸ் மட்டும் உங்களுக்கு 4. இப்போ நான் உங்களுக்கு என்ன சைட்டேஷன் சொன்னேன்? 2023 சொன்னேன், MHC சொன்னேன், 1114ன்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் 2024 INSC பேஜ் நம்பர் 1464ன்னு வச்சுக்கோங்க. 2 சைட்டேஷன். ஓகேவா? இப்போ இதில் இந்த MHCன்றது என்ன அப்படின்னா நியூட்ரல் சைட்டேஷன் பேர். இது வந்து நியூட்ரல் சைட்டேஷன். அதே மாதிரி இதுவும் நியூட்ரல் சைட்டேஷன். இது என்ன நியூட்ரல் சைட்டேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம ஆஃபீஸில் வந்து புக்ஸ்லாம் இருக்குது. இந்த கிரைம்ஸ்ன்னு இருக்குது, மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ்ன்னு இருக்குது, CTCன்னு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லா ஜேர்னல். இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து நடத்துகிறாங்க. அவங்களுக்கு சில அங்கீகாரத்தின் அடிப்படையில் அவங்க வந்து போடக்கூடிய ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மதுரை பெஞ்ச் இருக்குது, மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது.
தினசரி வழக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இங்க ஒரு 18 கோர்ட் இங்க நம்ம மதுரையில இருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 100 கேஸ் டிஸ்போஸ் பண்றாங்க. ஒரு கோர்ட் 50ன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ 10 கோர்ட்னா கூட 500 கேஸ் டிஸ்போஸ் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 500 அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு 50,000 கேஸ் வந்துருது. 30 நாளைக்கு 20 நாளைக்கு கம்மியா தான் கோர்ட் நடக்குதுன்னு வச்சுனா கூட, கிட்டத்தட்ட 1,00,000 கேஸ் வந்து டிஸ்போசல் ஆகுது இங்க மட்டும். மதுரையில மட்டும். இதே மெட்ராஸ் எடுத்துட்டா இன்னொரு 1,00,000 வச்சுக்கோங்க. 2,00,000 கேஸ் டிஸ்போஸ் ஆகுது. அப்ப இந்த 2,00,000 கேஸையும் நம்ம உட்கார்ந்து எல்லாரும் படிச்சுட்டு இருக்க முடியுமா? அப்ப 2,00,000 கேஸும் நம்மள பைண்ட் பண்ணுமா அப்படின்னா, அதுக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெர்ரின் குறியம், பெர்ரின் பர்சோனம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. நான் அது உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல கான்செப்ட் என்னன்னா, அதுல செலக்டடா சில லீகல் போர்ஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கு இந்த ஜட்ஜ்மென்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ மத்த எல்லா கோர்ட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி செலக்டடா பண்றது தான் இந்த ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ். இந்த புக்ல வர்றது எல்லாமே. இத வந்து இதனால வரைக்கும் பிரைவேட் பெர்சன்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு தனியா கமிட்டிய வந்து ஃபார்ம் பண்ணி, அவங்களே வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. இப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அதோட லெஃப்ட் சைட் கார்னர்ல வந்து இந்த இந்த விஷயம் அப்படியே போட்டிருப்பாங்க. சைட்டேஷன். அப்ப இது போட்டா ரிப்போர்ட்டபிள்னு அர்த்தம். இத போட்டு அதோட ரைட் சைட் கார்னர்ல ரிப்போர்ட்டபிள்னு எழுதியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் நம்மள கட்டுப்படுத்தும். நாளைக்கு ஏதாவது ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜட்ஜ் ஆயிட்டீங்க. நாளைக்கு உங்கள்ட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடுக்குறாங்கன்னா, சார் இது ரிப்போர்ட்டபிளான்னு நீங்க கேட்கணும். ரிப்போர்ட்டபிள் ஆனா மட்டும் தான் உங்கள கட்டுப்படுத்தும். உங்கள கட்டுப்படுத்தும். நீங்க மத்தவங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். இதே ஆப்போசிட் பார்ட்டி நீங்க ஒரு ஆர்குமென்ட் பண்ண போறீங்க. உங்கள ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் தராங்க. கோர்ட்ல குடுத்து சார் இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்படி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கி அத ரிப்போர்ட்டபிள் ஜட்ஜ்மென்ட்டா பார்க்கணும். ரிப்போர்ட்டபிளா இருந்தா மட்டும் தான் அது பைண்ட் பண்ணுதுன்னு சொல்லி நீங்க சொல்லணும். ஓகேவா? இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல இந்தியன் சுப்ரீம் கோர்ட். இது வந்து நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட். மெட்ராஸ் ஹை கோர்ட். கான்செப்ட் புரிஞ்சா இது உங்களுக்கு? சரி ஓகே. இப்போ இந்த சல்மா கேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, எப்பயுமே வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரெஸ்ட் பண்ண அந்த டைமை காட்ட மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் எத்தனை மணிக்கு சொன்னேன்? 9 மணிக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன்னா, இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னாடியே வந்து ஒரு 4 மணிக்கு அரெஸ்ட் பண்ண மாதிரி ரிமாண்டுக்கு 9 மணிக்கு காட்டின மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? மாத்தி விட்டுருவாங்க போலீஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அத நான் இந்த ரிமாண்ட் வரும்போது சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக சொல்றேன். மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி இந்த பொண்ணு போய் சொல்லணும். என்ன இத்தனை மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு ராத்திரில வந்து பொண்ணுன்னு கூட பார்க்காம என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். அப்ப நீங்க நாளைக்கு ஜட்ஜா யாராச்சும் சொன்னாங்கன்னா கூட நீங்க அத எழுதணும். உங்களோட ரிமாண்ட் ஆர்டர்ல இந்த இத்தனை மணிக்கு இந்த பெண்ணை வந்து என் முன்னாடி ஆஜர்படுத்தினாங்க. அந்த பொண்ணு இந்த சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க அப்படியே அதை எழுதணும் அதுல. சரி ஓகே. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த மேஜிஸ்ட்ரேட் எழுதாம விட்டாங்க. இந்த பொண்ணு இது மாதிரி சொல்லல. சொன்னதுனால ரிமாண்ட் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறாங்க. ஏமா உனக்கு தான் இல்லீகலா உன்னை ரிமாண்ட் பண்ணியிருக்கான். அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. நீ அதை சொல்ல வேண்டியது மேஜிஸ்ட்ரேட்ட ஏன் சொல்லாம போனேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையே இல்ல அதுல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அன்பார்ச்சுனேட்டா இந்த பொண்ணுக்கு வந்து காம்பன்சேஷன் கிடைக்கல இதுல சல்மா கேஸ்ல. ஆனா இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஏன் வந்து பொண்ணுங்களை அரெஸ்ட் பண்றதுன்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸை நீங்க வந்து எதுவும் ஃப்ரேம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் என்ன பண்றாங்க, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து உத்தரவிடுறாங்க. என்ன உத்தரவிடுறாங்கன்னா, பொண்ணுங்களை அரெஸ்ட் பண்றது சம்பந்தமா, பெண்களை வந்து அரெஸ்ட் பண்றது சம்பந்தமா கைட்லைன்ஸ் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் கொண்டு வராங்க. ஓகேவா? சல்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுல. ஓகே. சரி ஓகே. இப்போ ஒரு பொண்ணு இதெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அரெஸ்ட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம இந்த விஷயத்தை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சு இப்போ நம்ம திருப்பி வருவோம் கான்செப்ட்குள்ள. இப்போ அரெஸ்ட், அந்த அரெஸ்ட்ல வந்து ஃபீமேல் அரெஸ்ட் பண்ணா என்ன, அதாவது உமன் அரெஸ்ட் பண்ணா என்ன, அதுக்கப்புறம் ஹேண்ட்கஃப், அதுக்கப்புறம் வென் உமன் வாஸ் அரெஸ்ட். இதானே இப்போ பார்த்தோம். இவ்வளோ நேரம் பார்த்தது இதுதான் கான்செப்ட். இது முடிஞ்சு. இப்போ இந்த அரெஸ்ட்டுக்கு முன்னாடியே அந்த போலீஸ் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அவங்களுக்கு. வருது. இந்த அரெஸ்ட் வந்து எப்படி வந்து எங்க டிஸ்கஸ் பண்றாங்கன்னா 35ல. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் when police may be arrest அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஓகேவா? இப்போ போலீஸ் வந்து எப்போ அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வருது இல்ல, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிரெடிபிளா இருக்கணும். ரொம்ப சஸ்பீஷனா இருக்கக்கூடாது. ஒரு கிரெடிபிளான இன்ஃபர்மேஷன் வந்து வருது.
அந்த இன்ஃபர்மேஷனோட தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம் கீழே இல்லைன்னா 7 வருஷம் வரைக்கும். 7 வருஷம் வரைக்கும். எக்ஸ்டெண்ட் டு 7 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரே கான்செப்ட். எக்ஸ்டெண்ட் டு 7 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்தோடனே அவர் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த பர்சனை நம்ம அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா ஃபர்தரா ஏதாவது அஃபென்ஸ் பண்ணுவானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அந்த போலீஸ். செகண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இவன் ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு உதவுவானா, இவன் நம்ம அரெஸ்ட் பண்ணாமல் விட்டோம்னா சாட்சிகளை எது மிரட்டுவானா, இல்லை அந்த ஃபேக்டை தெரிஞ்சவங்களை போய் கன்வின்ஸ் பண்ணுவானா, சமாதானப்படுத்துறதுக்கு கன்வின்ஸ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போது இந்த விஷயம் நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ என்னென்ன விஷயம் சொன்னேன் உங்கள்கிட்ட? ஓகே வெரி குட். ஓகே வெரி குட். தெளிவு கரெக்டா? ஓகே, இதை எழுதிட்டீங்களா? ஓகே. இப்போ இந்த கான்செப்ட்லாம் பார்த்துட்டாங்க. கான்செப்ட் பார்த்துட்டு போலீஸ் வந்து இவனை அரெஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா என்ன காரணம்னு சொல்லி எழுதிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுறலாம். இதை ப்ரொவைடர் கிளாஸ் வந்து சொல்லுது. ஓகேவா? நான் சொல்கிறேன், உங்கள் கான்செப்ட் புரிஞ்சா? போலீஸ் வந்து இப்போ வந்து இவ்வளோ விஷயத்தையும் பார்த்துட்டான். பார்த்தோன்னே இது எதுவுமே அவருக்கு செட் ஆகலை. ஓகே, அவனை விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாரு. அப்போ என்ன பண்ணலாம்னா அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுறலாம். அவனை அரெஸ்ட் பண்ணாமல் அந்த கேஸ் ஜெயிலில் என்ன வைக்கலாம்னா, இந்த காரணத்துக்காக இவனை நான் அரெஸ்ட் பண்ணலை, கைது செய்ய விரும்பலை அப்படின்னு சொல்லி அதில் எழுதிக்கலாம். அவ்வளோதான் கான்செப்ட். அப்போ நான் போன கிளாஸில் உங்களுக்கு நான் பாரத நடக்கவும் சொன்னேன், அரெஸ்ட் பண்ணுன்ற கான்செப்டை நீங்கள் மனசுலேருந்து எடுத்துடணும். ஓகேவா? அரெஸ்ட் பண்ணணும்னு பண்ணக்கூடாதுன்றது அது அவரோட டொமைன், யார் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரோட டொமைன். அது வந்து அவர் வந்து பார்த்துக்குவார். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ தான் வந்து அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம நுழைய போகிறோம். ஓகே, இப்போ நம்ம முக்கியமான கான்செப்ட் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்ம கிரிமினல் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸில் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த 35ல 3 தான் முன்னாடி வந்து 41ல ஏவா இருந்துச்சு. இந்த 35ல 3 தான் முன்னாடி வந்து 41 ஏவா இருந்துச்சு. இதில் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா, அப் டு 7 இயர்ஸ் வரைக்கும் அரெஸ்ட் வந்து நெசசரி கிடையாது, அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு தேவையே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 41ஏல ஒரு நோட்டீஸை போடுங்க அவனுக்கு. இப்போ உன் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் வச்சுருக்கிறாங்க, தகுந்த டாக்குமெண்ட்ஸோட ஆதாரத்தோட புலன் விசாரணை வந்து ஆஜராகுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த நோட்டீஸை பேஸ் பண்ணி அவன் வந்து அங்கே போய் ஸ்டேஷன் போய் ஆஜராகுவான். அவனுக்கு என்ன தேவையோ அங்கேயே வாங்கிக்கோங்க. இப்போ ஒருத்தங்களை வந்து ஜெயிலில் வச்சு என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள்? இப்போ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சு என்ன பண்ண போகிறாங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எத்தனை கேஸில் விசாரிக்கிறாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஒன்றும் ஒரு வருஷம் இருந்தாலும் சும்மா தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அக்யூஸ் வந்து பிடிப்பாங்க, பிடிச்சி என்ன பண்ணுறாங்க? இது வச்சு என்ன பிரயோஜனம்? யாருக்கா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லை, அது எத்தனை கேஸில் அப்படி நடக்குதுன்னு கேட்குறேங்க. எப்படியாப்பட்ட அஃபென்ஸ் நடந்தாலும் போலீஸோட மைண்ட் செட் என்னன்னா எஃப்ஐஆர் போடணும், ஆழத்துக்கு உள்ள வைக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெயிலில் வரான் என்ன வரான் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னா, அது ஆங்கிலேயர் காலத்துலேருந்தே ஒரு விஷயத்தை வந்து எஃப்ஐஆர் போட்டோன்னா அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும், உள்ளே வைக்கணும், பெயில் போடணும், இதே கான்செப்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இதே கான்செப்ட் ஆகிட்டு வரும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து யோசிக்கிறாங்க. ஜோகேந்திரகுமார்னு ஒரு கேஸில், அது நீங்கள் ஃப்ரீயாகவும் படிச்சு பாருங்கள். ஜோகேந்திரகுமார் கேஸில் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேஸில் நீங்கள் ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஜட்ஜு வந்து யோசிக்கிறாங்க, ஒருத்தனுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு எடுக்கிறாங்க. எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஜெயிலில் கன்விக்ட் பர்சனுக்காக தான் ஜெயிலு, ஆனால் அண்டர் ட்ரையல் பிரிசனர் எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. அப்போ இவனுக்கு வந்து ஒரு அரசாங்கம் செலவு பண்ணுற காசு அதிகமாகவும், கன்விக்ட் பர்சனுக்கு செலவு பண்ண காசு கம்மியாகவும் ஆகுது.
நான் சொல்றது புரியுதுங்களா? அப்பதான் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அரெஸ்ட் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு கான்செப்ட் அப்படியே வந்துட்டே இருக்கு. அப்போ வரும்போது என்ன பண்றாங்கன்னா, இந்த 41A சொல்லி ஒரு நோட்டீஸை வந்து கிரியேட் பண்றாங்க. இப்போ இந்த 41A என்ன இருக்கும்னா, அந்த அக்யூஸ் நோட்டீஸ் போட்டு கொண்டு வருவாங்க. அவன்கிட்ட கேட்பாங்க, அப்பா என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி குற்றச்சாட்டு. அப்போ அவன் என்ன விஷயம் சொல்ல போறான், அவ்வளவுதானே, சிம்பிள் தானே. அப்போ இதுதான் கான்செப்ட், நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 35ல 3 இருக்கு. இது எந்த அஃபென்ஸ்க்கு நோட்டீஸ் போடணும்? 7 இயர்ஸ் வரைக்கும் தான். நீங்க மர்டர் கேஸ்க்குலாம் எனக்கு 41A நோட்டீஸ் போடுன்னு சண்டை போடக்கூடாது போலீஸ்ல போயிட்டு. அதனால உங்களுக்கு வந்த அஃபென்ஸ்க்கு வந்து எத்தனை வருஷம் என்னன்னு சொல்லி நீங்க பார்த்துடணும். சரி, ஓகே. இப்போ நோட்டீஸ் வந்து போட்டாங்க. நோட்டீஸ் இது ஓகேவா? அப்போ அடுத்து 35ல 4ல என்ன சொல்றாங்க, இந்த நோட்டீஸ் போட்டா அந்த அக்யூஸ் வந்து டியூட்டி என்னன்னா அதை ஒபே பண்ணணும். 35ல 4. அதுக்கப்புறம் அவங்க என்ன டேர்ம்ஸ் போடுறாங்களோ அந்த டேர்ம்ஸ் படி அவன் ஃபாலோ பண்ணணும். இது 5. 35ல 6 வந்து இன்கேஸ் அந்த டேர்ம்ஸ் வந்து அவன் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இது புரிஞ்சவங்க எல்லாருக்குமே? இப்போ இந்த 41A நோட்டீஸ் இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வருஷம் கழிச்சு அந்த அக்யூஸை பிடிப்பாங்க. ஒரு வருஷம் கழிச்சு அந்த அக்யூஸை பார்ப்பாங்க. அவன் பெயிலு மூவ் பண்ணியிருக்க ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. ஒரு வருஷம் கழிச்சு 41A நோட்டீஸ் கொடுப்பாங்க. 41A நோட்டீஸ் வரும். வந்தோடனே அன்னைக்கே வச்சு அவனை ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா இல்லையா? இப்போ இது வந்து கொஸ்டின் ஆகுது. என்ன கொஸ்டின் ஆகுது அப்படின்னா, 41A வந்து எப்பெல்லாம் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. அப்போ இந்த டிஸ்கஷன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு செட்டில்டு ஆகுதுல. எதுல செட்டில்டு ஆகுதுன்னா, அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். அர்னேஷ் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். (2014) 8 SEC பேஜ் நம்பர் 273. இதுல இந்த ஜட்ஜ்மெண்ட்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த 2014 8 SEC பேஜ் நம்பர் 273ன்றது புதுசா வந்தவங்க யாருக்கா சந்தேகம் இருக்கா? உங்களுக்கு தான் தெரியுமில்ல. இப்போ இது வந்து இதுதான் ஜேர்னல். இப்போ இது வந்து SECன்றது ஒரு புக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல். இது எப்படி தந்தி, தினகரன், தினமலன் பேப்பர் இருக்க மாதிரி இது வந்து ஒரு லீகல் ஜேர்னல். இப்போ இந்த லாஸ்ட் ஜேர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா SECன்றதுல வால்யூம் நம்பர் 8. இதில் பாருங்க வால்யூம் நம்பர் 2. இது மாதிரி 8வது வால்யூம் இருக்கும். அந்த 8வது வால்யூத்தோட பக்கத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா 273வது பக்கத்தில் இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஓகே, புரிஞ்சா? இதான் அந்த விஷயம். சரி, ஓகே. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா செட்டில்டு பண்றாங்க. என்ன செட்டில் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணி 2 வீக்ஸ்க்குள்ள நீங்க நோட்டீஸ் போட்டுருக்கணும். இந்த 41A நோட்டீஸை எப்பத்துக்குள்ள 2 வீக்ஸ்க்குள்ள அனுப்பிடணும். 3 வீக்ஸ்க்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரைட்டே இல்லை. 41A நோட்டீஸ் அனுப்புறதுக்கான ரைட்டே இல்லை. அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து 35ல 3 இல்ல இது சிஆர்பிசில, இது பிஎன்எஸ். இது வந்து 41A சிஆர்பிசி. அதுலயும் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 490T கேஸ்ல இந்த 490T வந்து அதிகமா வந்து ஒய்ஃபை வந்து ஹஸ்பண்ட் அவங்க ரிலேட்டிவ் வந்து கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி இந்த செக்ஷன் கீழே நிறைய பேர் ரிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வரும்போது இந்த ஜோகிந்தர் குமார் கேஸு, அப்போ வந்து ஜோகிந்தர் குமார் கேஸ்ல தான் இந்த மாதிரி 490T வந்து வருது. அவன் அர்னேஷ் குமார் என்ன பண்ணிட்டாங்க, வெறும் 490 கேஸ் மட்டும் கிடையாது, அப் டு 7 இயர்ஸ் வர எல்லா கேஸ்க்குமே இந்த 41A நோட்டீஸ் வந்து வரும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ கொஞ்சம் சொல்லி மாற்றி உட்காருங்க பாப்பா.
ஒருத்தர் மட்டும். நான் திறந்து விடு. வா வா வா, இல்லை இல்லை உட்காரு சார். பாப்பா நீ உட்காரு. பாப்பா நீ உட்காரு. அண்ணா உட்காருங்க. ஓகே. இப்போ 48 498A மட்டும் இல்லை, என்ன அஃபென்ஸ்க்குள்ள வரும்? 7 இயர்ஸ் வரக்கூடிய எல்லா அஃபென்ஸ்க்குமே வந்துடும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இதை போலீஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் இருக்காங்கல்ல, போலீஸ் மேலே டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் வந்து எடுக்கலாம். அவர் மேலே கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் அனுப்பலாம். எக்ஸாம்பிள், உங்கள் கிளைண்ட் யாராச்சும் ஒருத்தங்க 7 இயர்ஸ் பனிஷ்மெண்ட்டுக்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து 41A நோட்டீஸ் கொடுக்காமையே சப்சிக்வெண்ட்டாக வந்து அரெஸ்ட் ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த போலீஸ் மேலே கண்டெம்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து எடுக்கலாம். அதை வந்து அருணேஷ்குமார் ஜட்மெண்ட்டை சொல்கிறாங்க. இன்கேஸ் ஜட்ஜுமே அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஜட்ஜு மேலே டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்டில் வந்து டிக்ளேர் பண்ணிடுறாங்க. எதில்? அருணேஷ்குமார் பீகார். இது கிளியர் ஆயிடுச்சா? நோட்டீஸ் கொடுத்தாங்க. நோட்டீஸ் கேட்டு தான் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் நோட்டீஸ் போட்டானா அந்த பவரே அவனுக்கு கிடையாது. ஓகேவா? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா? ஏன்னா அவன் பர்பஸே வந்து அதுக்கப்புறம் அனுப்புறது எதுக்கான? ரிமாண்ட் பண்றதுக்காக தான். ஓகே. இவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வர சொன்னாங்க, என்கொயரி வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் 10 மணில இருந்து கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் உட்காந்துருந்தாங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரவே இல்லை. அந்த என்கொயரி எதுவுமே நடக்கல. 2 மணிக்கு மேல ஆளு காணோம், வரக்கானான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வரலன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே போயிட்டு அவரை போய் வீட்டுல விட்டுட்டு வந்தாங்க. ஆமா, 2 வீக்ஸ்க்குள்ள. சரி, ஓகே. இப்போ இந்த 41A நோட்டீஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமா அனுப்புறாங்க. இது வந்து லீகலா சஸ்டைனபிளா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இது ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எல்லாரும் இப்பயே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 ஜட்ஜ்மெண்ட் ஈஸியாக மனப்பாடம் பண்ற மாதிரி சொல்றேன். ஒரே ஜட்ஜ்மெண்ட் தான், நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ சத்யேந்தர் குமார் ஆன்டில் வெர்சஸ் சிபிஐ. சட்டேந்தர் குமார் ஆன்டில் வெர்சஸ் சிபிஐ. சட்டேந்தர் SATENDER, சட்டேந்தர் குமார் ஆன்டில் வெர்சஸ் சிபிஐ. ஓகேவா? எல்லாருமே சத்தமா சொல்லுங்க. 2022-10 SEC பேஜ் நம்பர் 51. சொல்லுங்க. 2022-51. ஓகே, இது மாம்பழம் வச்சுக்கோங்க. இப்போ ஏபிக்கு என்ன ப்ரொவிஷன்? சிஆர்பிசியில் 438. இங்கே பாருங்க, 2024-1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 438. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பெயிலுக்கான பைபிள் மாதிரி உங்களுக்கு. இதோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பிரிண்ட் அவுட் படிச்சுக்கோங்க. ஒரு 120 ஜட்ஜ்மெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். இதுல இருந்து நம்ம நிறைய ஜட்ஜ்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம், நான் சொல்றேன். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எல்லா ஹைகோர்ட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நீங்க ஃபாலோ பண்ணிட்டு எங்களுக்கு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இந்த 2024-1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 438ல நம்ம ஹைகோர்ட்ல இருந்து எல்லா ஹைகோர்ட்டும் நாங்க இதை ஃபாலோ பண்ணிட்டோம் உங்க ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லி அஃபிடவிட் ஃபைல் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா இல்லையா? இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இவங்களே ஒத்துக்கிட்டாங்க நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட். அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் இது. இப்போ சத்யேந்திரகுமார் அப்படியே 1, 2, 3 வந்துருச்சு. இப்போ நான் நோட்டீஸ் அனுப்ப சொல்லி சொன்னேன்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. 2025 லைவ் லா SC பேஜ் நம்பர் 112. 2025 லைவ் லா SC பேஜ் நம்பர் 112. இதுல என்ன சொல்றாங்க, நீங்க வாட்ஸ்அப் மூலமா 41A நோட்டீஸ் வந்து அனுப்பக்கூடாது, பிசிக்கலா தான் போய் அவங்ககிட்ட வந்து நீங்க சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் தான் இது. இதே சத்யேந்திரகுமார் ஆன்டில் ஜட்ஜ்மெண்ட் 2025 லைவ் லா SC பேஜ் நம்பர் 112. இப்போ நோட்டீஸு கொடுக்கல, அதை பார்க்காம ரிமாண்டு பண்ணிட்டாங்க. இப்போ நாளைக்கு நீங்கள் பெயில் பேச போறீங்க. பெயில் பேச போகும்போது அந்த அஃபென்ஸ் வந்து 7 இயர்ஸ்க்குள்ளே இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 7 இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா 41A நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். கொடுக்கல, அப்போ இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நோட்ஸ் எடுத்துட்டு இந்த சத்யேந்திரகுமார் ஆன்டில் வெர்சஸ் சிபிஐயில்
41A நோட்டீஸ் கொடுக்காம ஒருத்தன் ரிமாண்ட் பண்ணியிருந்தா அதுவே ஒரு கிரவுண்ட்ஸ் பெயில் வாங்குறதுக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட். இப்போ நான் எங்கள் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இப்போ நான் பின்னாடி உங்களுக்கு எடுப்பேன் அதை. அதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். 41A நோட்டீஸ் கொடுக்கல எங்களுக்கு பெயில் கொடுங்கன்னு சொல்லி இந்த கிரவுண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த 2022 10 SEC பேஜ் நம்பர் 51 என்ன சொல்கிறாங்க? அதுவே ஒரு கிரவுண்டு பெயில் வாங்குறதுக்கு நம்ம நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் பெயில் பேச போகும்போது ஜட்ஜிட்ட ரெப்ரசன்ட் பண்ணும்போது இது 7 years அஃபென்ஸு 41A நோட்டீஸ் வந்து கொடுக்கல இதுவே வந்து பெயில் கொடுக்கான கிரவுண்டுன்னு சொல்லி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்லணும். ஓகேவா? மறந்துடாதீங்க. கனி இதெல்லாம் யூஸ் பண்ணு. சரி ஓகே. இப்போது 41A முடிஞ்சு இந்த கான்செப்ட். ஓகேவா? இது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம ஹைகோர்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன்னு சொல்லி அஃபிடேவிட் ஃபைல் பண்ண ஜட்ஜ்மெண்ட்டு. இது வந்து இப்போ அந்த 35(3) 41A நோட்டீஸ் வந்து ஃபோனில் இமெயிலு வாட்ஸ்அப் இதெல்லாம் அனுப்பக்கூடாது, ஃபிசிக்கலாக தான் கொடுக்கணும்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட். ஓகே. இப்போது அந்த அக்யூஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, அரெஸ்ட்டுன்னொன்னே நேராக ஜெயிலுக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்களோட கஸ்டடியில் இப்போ போலீஸ் வந்து வச்சுட்டாங்க நான் சொன்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி. இப்போது ஒரு அட்வொகேட் நீங்கள் போகிறீங்க, சார் அக்யூஸை பார்க்கணும் சார்ன்றீங்க. அக்யூஸ்லாம் பார்க்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. இது வந்து என்னென்னா 41Dன்னு சொல்லி முன்னாடி சிஆர்பிசியில் இருந்துச்சு. இப்போ தனியாகவே உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் வந்து 38ல் போலீஸ் வந்து உங்களை விசாரிக்கும் பொழுது அக்யூஸை விசாரிக்கும் போது நீங்கள் போலீஸ் அப்ரோச் பண்ணி நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதில் என்ன ஒரு கீவேர்டு அப்படின்னா 38 வாசிங்காச்சு. புக் இருக்கவங்க குட்டி மைக்குடு யார் வாசிக்கிறா? அந்த அக்கா வாசிக்கிறோம். நீ அடுத்து வாசிக்கிற போகும். அந்த அக்கா வாசிக்கிறோம். Section 38. Right of arrested person to meet an advocate of his choice during interrogation. When any person is arrested and interrogated by the police shall be entitled to meet an advocate of his choice during interrogation, though not throughout interrogation. ஓகே. அப்போது இன்ட்ராகேஷன் போலீஸ் வந்து அக்யூஸ்டை பண்ணும்போது போய் அவங்க வந்து பார்க்கலாம். ஆனால் ஃபுல்லாக விசாரணை நடக்கும் போது ஃபுல்லாமே அவங்க வந்து வச்சு பார்க்க முடியாது. போய் நீங்கள் பார்க்குறீங்க என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடலாம். இல்லை சார் நீங்கள் ஃபுல்லாக விசாரிக்க நான் கூடவே இருப்பேன்னு சார் சொல்லி நம்ம அவங்கள வந்து கிளைம் பண்ண முடியாது. அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நாட் த்ரூ அவுட் தி இன்ட்ராகேஷன்ற விஷயத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி ஓகே. இப்போது அந்த அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரி ஓகேவா? இப்போ இந்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே யார் யார் ஞாபகம் வரும்? போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் தானே ஞாபகம் வரும். கரெக்ட் தானே? இப்போ அரெஸ்ட் வந்து ப்ரைவேட் பர்சன் பண்ணலாம், தென் மேஜிஸ்ட்ரேட் பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயத்தை இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைவேட் பர்சன் பண்ணுறதை பற்றி பார்த்துருவோம். செக்ஷன் 40. இப்போது ஒருத்தங்க நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தனை வந்து ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸ் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னா அதில் வந்து அந்த டைம் நம்மளால பார்க்க முடியாது. பட் வந்து சட்டம் சொல்லுது நான் பெயிலபிள் அஃபென்ஸு காக்னிசபிள் அஃபென்ஸ் ஒருத்தன் பண்ணியிருக்கான் அப்படின்னா உடனே அவனை பிடிச்சிட்டு போயிட்டு போலீஸ்ட்டு ஒப்படைக்கணும். அப்போ நம்ம கஸ்டடியில் எவ்வளோ நேரம் வச்சுருக்கலாம்? 6 hours வச்சுருக்கலாம். வித்தவுட் unnecessary delay but within 6 hours from the such arrest. ஹவர்ஸை குறிப்பிட்டிருக்கிறது ரெண்டே இடத்துல மட்டும்தான் இந்த ப்ரொவிஷனில். இது ஒன்று சொல்கிறேன், இன்னொரு ப்ரொவிஷன் நான் சொல்கிறேன். ஓகேவா? 6 hours தான்.
இது புரிஞ்சு உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் 41. இது பிரைவேட் பர்சன் வந்து 40, அடுத்து 41 மேஜிஸ்ட்ரேட். ஓகேவா? இப்போ மேஜிஸ்ட்ரேட் அரெஸ்ட் பண்ண ப்ரொவிஷன் வந்து இப்போ அவர் கண்ணு முன்னாடி ஒரு அஃபென்ஸ் வந்து நடக்குது. ஒன்று அவரே அரெஸ்ட் பண்ணலாம், இல்லை பக்கத்துல நின்று இருக்கக்கூடிய இப்போ கருணா இருக்கானா, கருணா போயிட்டு அவங்க சார் பிடிங்க அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார்னு சொல்லி ஆர்டர் பண்ணலாம். அப்போ அவருமே அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்று இவர், இல்லை இவரோட உத்தரவை நிறைவேற்றுறதுக்காக இன்னொருத்தர். ஓகேவா? இதை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் வந்து செக்ஷன் 41. இது கிளியர் ஆயிடுச்சு உங்க எல்லாருக்குமே? ஓகேவா? பிரைவேட் பர்சன் எப்போ அரெஸ்ட் பண்ணலாம்? புரியல. பிரைவேட் பர்சனு மேஜிஸ்ட்ரேட் எப்போ அரெஸ்ட் பண்ணலாம்? எந்த டைம், எந்த செக்ஷனு? 41. ஓகே. சத்யேந்திரகுமார் ஜட்ஜ்மெண்ட் என்ன? சைட்டேஷனு இல்லை சைட்டேஷனு 51. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு வந்து 25 லைவ்ல SC 112. அது ஞாபகம் 112 ஈஸி. 438 பின்னாடி பேஜ் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ அரசுக்கு வந்து பண்ணியாச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ சரி, உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம், ஒருத்தர் சொன்னதே இன்னொருத்தர் சொல்லக்கூடாது. டிகே பாசு ஜட்ஜ்மெண்ட்டோட கைட்லைன் சொல்லுங்க எல்லாருமே. ஒவ்வொருத்தர் ஃபர்ஸ்டா சொல்றவங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ 11 கட்டளை சொல்லுங்க. டிகே பாசு வெர்சஸ் என்னது? வெரி குட். இப்போ சொல்லுங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் டக்குன்னு யார் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஈஸி. போலீஸ் வந்து டெசிக்னேஷனு, கனி வந்து ஃபேமிலி. வெரி குட். என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்றோங்கிறது இருங்க, ஒருத்தர் சொன்னா திருப்பி நீங்க சொல்லக்கூடாது. நீ உனக்கு ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. காரணத்துக்காக வந்து அரெஸ்ட் பண்றோங்க. ஃபார் வாட் ரீசன்? ஓகே. மெடிக்கல் செக்அப். 4 மெடிக்கல் செக்அப். யாரோ உறவினர்கிட்ட சொன்னாங்களே, யாரு? ஃபேமிலி சொல்லியாச்சு. அட்வொகேட் நீ சொல்லிட்டு அடுத்து இப்போ சொன்னவங்களை விடுங்க, மற்றவங்கள சொல்லுங்க. 87லேருந்து 84 ஆச்சு இந்த கேஸ் நடந்து. 96 ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கே ஒரு 23 வருஷம், 29 வருஷம் ஆச்சு. சொல்லுங்க மற்றவங்க. நீ ஆல்ரெடி சொல்லிட்டு தானே? இல்லை, பெயில் வாங்கிக்கலான்னு சொல்லி சொல்லணுமா? சரி, ஓகே. மற்றவங்க குட்டியா 24 hours. அடுத்து சொல் நந்தினி அண்ணா. மெடிக்கல் எக்ஸாம் சொல்லிட்டாங்கண்ணே. வேற சாலை சொல்லிட்டேன். அக்கா நீங்களும் சொல்லிட்டீங்க. குட்டி சொல்லிட்டேன். சொல்லிட்டு 24 hours. நீங்கள் இந்த கேங்கு. சரி, எத்தனாவது ஹோம்ஒர்க்கு இது? ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது என்ன விஷயம் தெரியுமா? இதில் போலீஸ்கிட்ட போய் போன வாரம் கிளாஸ் எடுத்தேன். போலீஸ்கிட்ட போய் கேட்குறேன், அவங்களும் இதே 5 சொன்னாங்க, அடுத்து 6 அப்படி விட்டுட்டாங்க. அவங்களாச்சும் 7 வரைக்கும் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். டீ வாங்கி தரணும், சாப்பாடு வாங்கி தரணும் சொன்னாங்க கைட்லைன்ஸில். 11 கட்டளைகள். நீங்கள் எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் எல்லாருக்குமே ஞாபகமாக இருக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? இதை நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இதை நான் ப்ரொவிஷனோட சொல்லுவேன். ஓகேவா? இது அப்படியே ப்ரொவிஷன் இந்த 11 கைட்லைன்ஸில் அதை அப்படியே வந்து கம்ப்ரைஸ் பண்ணி இந்த 35 to 62 வரைக்கும் பார்த்தோம்ல, அதுக்குள்ளேயே அடக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்கள கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இப்போ கண்ட்ரோலில் வைக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வருது, எத்தனை நாள் வேணால் அவங்க வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆமாவா இல்லையா?
ஞாபகம் இருக்கா இல்லையா? புரியல. இப்போ ஒரு அக்யூஸ் வந்து பிடிச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. பிடிச்சி ஒரு மாதம் ஸ்டேஷன்லேயே வச்சு ஒரு 2வது மாதம் போய் ரிமாண்ட் 2வது மாதம் வந்து வெளியே விட்டுலாம்ப்பா, உன்னை விசாரிச்சேன்ப்பா, நீ இனிமேல் எனக்கு தேவையில்லை, நீ இந்த வழக்கு சம்மந்தம் இல்லைப்பான்னு சொல்லி போலீஸே விட்டுறலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இப்போ நான் அந்த இதில் கூட வாட்ஸில் கூட அந்த ஒரு கட்டுரை வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து என்னென்னா, பெரம்பலூரில் வந்து ஒரு பையன் வந்து சின்ன பையனாக இருக்கிறான். அப்போ வந்து அவனுக்கு ஒரு 18 வயசு கூட ஆகலை, ஜொனையில். அப்பையும் அவனை போலீஸ் 18 வயசாக மாற்றி நேராக ஸ்டேஷனுக்கு கூட்டி போய் வச்சு அடித்து 21 நாள் ஸ்டேஷன்லேயே இருந்து 22வது பேர் ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போது இது வந்து பர்மிசபிளா அப்படின்னு சொல்லி கேட்டால், நமக்கு பார்த்தாவே இது இல்லீகல்னு தெரியுது, அது வேற. பட் எத்தனை நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம் அப்படின்னா போலீஸே ஃபிக்ஸ். அதாவது சரி ஓகே, இது விடுங்க. இன்னொரு கொஸ்டின் உங்க எல்லாருக்குமே, ஒரு இன்வெஸ்டிகேஷனை எத்தனை நாளுக்குள்ள முடிக்கலாம்? சாலாதார மத்தெல்லாம் ஆன்சர். ஒரு இன்வெஸ்டிகேஷனை எத்தனை நாளுக்குள்ள முடிக்கலாம்? சார் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து எடுத்தார்ல ஒரு சாப்டர் அன்னைக்கு, ஒரு சார் வந்து எடுத்தார்ல, எத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும் ஒரு இன்வெஸ்டிகேஷன்? 60 days, 90 days. வேற எனக்கு ஒரு ஆன்சர் தெரிஞ்சவங்க சத்தமா சரி ரைட்டு. மற்றவங்க சரி இப்போ ஓகே, ராங். வேற ட்ரை பண்ணுங்க. முனி சொல்றது 24 hours. மற்றவங்க 48 hours. எங்கன்னு சொல்லணும்? எல்லாமே எல்லாத்துக்கும் ஆன்சர் சட்டத்தில் தான் இருக்கணும், நம்மளா சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா? உங்களுக்கு கொஸ்டின் புரிஞ்சுல? ஒரு அஃபென்ஸ் நடக்குது, அஃபென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் எத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும்ன்றத கான்செப்ட். சரி 167. இந்த இது கூட மைக்கு கூட அட்லீஸ்ட் 167 வாசிக்க சொல்லு. 187 பிஎன்எஸ். யார் வாசிக்கிறா? இந்த அவங்க இந்த இவங்களுக்கு கொடுங்க. அவங்க படிச்சுட்டாங்களா? அந்த பொண்ணை கொடுங்க. நீங்க படிங்க. 187. Procedure when investigation cannot be completed 24 hours. 24 hours. அப்போ சட்டமே என்ன சொல்லுது அப்படின்னா, 24 மணி நேரத்துக்குள்ள இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியலைன்னா கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் நிப்பாட்டுன்றாங்க. அப்போ அது உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா, 24 மணி நேரம் போதும் போலீஸ்க்கு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நேராக ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க, அங்கே வந்து ஒரு அஃபென்ஸ் நடந்ததாக சொல்கிறாங்க, சுற்றி இருக்க ஒரு 5 பேர் பார்த்தான்றாங்க, விசாரிக்க போகிறாங்க, ஸ்கெட்சு போட போகிறாங்க, அங்கே என்ன பொருள் இருக்கோ அதை கைப்பற்ற போகிறாங்க, நேராக கொண்டு போயிட்டு ஒப்படைக்க போகிறாங்க. இவ்வளோதான் ஒரு ப்ராசஸ்ஸே இன்வெஸ்டிகேஷனில். ஓகேவா? இதுக்கு ரொம்பலாம் டைம் வந்து தேவையில்லை. ஒரு அஃபென்ஸில் வந்து ஒரு சீனியர் வந்து கன்வே பண்ணார் ஒரு கிளாஸில். ஒரு சண்டை நடக்குது, அந்த சண்டையில் வந்து ஒரு ரேப் சம்மந்தமாக சண்டை தான் நினைக்கிறேன். அதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து கொலை பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் செல்ஃப் டிஃபென்ஸ்னு சொல்லி 24 மணி நேரத்துக்குள்ளே போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அந்த பொண்ணை விடுவிச்சிடுறாங்க. இவ்வளோ தான் அவங்களுக்கான ஒரு ப்ரொசீடிங்ஸான டைமே. ஆனால் இது இன்னைக்கு நம்ம நடைமுறையில் என்ன ஆகுது அப்படின்னா, அப்படியே இழுக்கிறாங்க. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாமல் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் நடக்குது. சில டைம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ரெடி பண்ணி ஸ்டேஷனில் வச்சு கோர்ட்டுக்கு அனுப்புறதுக்கு 2 வருஷம் ஆயிடுது. இப்போ இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. சரி ஓகே, இப்போ எந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நிப்பாட்டணும்? ஓகே, வெரி குட். அது இந்த 24 ஹவர்ஸ்க்காக சொன்னேன். இப்போ 57 ஆஃப் சிஆர்பிசி, தென் 58 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். இதில் 24 ஹவர்ஸ் வரைக்கும் தான் போலீஸ் வந்து அவங்கள கஸ்டடியில் வச்சிருக்க முடியும். ஒரு அக்யூஸை பிடிச்சாங்க அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும், இன்னைக்கு நம்மளோட கிளைண்ட்டை வந்து பிடிச்சாங்களா, எத்தனை மணிக்கு பிடிச்சாங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது 24 ஹவர்ஸில் பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. எங்கே பிடிக்கிறாங்கன்னா டெல்லியில் பிடிக்கிறாங்க. மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே இங்கே வர முடியுமா அப்படின்னா, ஃப்ளைட்டில் போட்டால் வந்துடலாம், ட்ரெயினில் போட்டால் 2-3 நாள் ஆயிரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து ஜேர்னி டைமை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இதே வந்து ஒரே ஜூரி செக்ஷனில் பக்கமே இருக்கிறாங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கொடுக்க முடியலன்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ 24 ஹவர்ஸ்க்குள்ளே
பண்ணி ஆகணும் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைவேட் பர்சன் பிடிச்சா எத்தனை மணி நேரம் வரைக்கும் வச்சிருக்கலாம்? 6 மணி நேரத்துக்குள்ளே ஒப்படைச்சிடலாம். இதே வந்து போலீஸ் பிடிச்சாங்கன்னா 24 hours. ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஈக்குவலண்டா கான்ஸ்டியூஷன்லயும் ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. எடுங்க ஆர்டிகல் 22. ஆமா, ஆர்டிகல் 22 எடுங்க. வாசிங்க 22 கிளாஸ் 3 வாசிங்க. இல்ல 2 வாசிங்க. 22ல 2 யார் வாசிக்கிறா? நீ வாசிக்கிறியா? வாசி. Article 22, Clause 2. Every person who is arrested and detained in custody shall be produced before the nearest magistrate within a period of 24 hours of such arrest, excluding the time necessary for the journey from the place of arrest to the court of the magistrate, and no such person shall be detained in custody beyond the said period without the authority of a magistrate. ஓகேவா? அப்போ இதுல என்னென்ன விஷயங்கள் வருது? 24 hours வரைக்கும் தான் வச்சிருக்க முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூடிங் டிராவல் டைமை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். மேஜிஸ்ட்ரேட்டோட பர்மிஷன் இல்லாமல் 24 hours மேலே வச்சிருக்க முடியாது. அப்போ மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டைம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, இது கிளியர் ஆயிடுச்சா? இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நேராக கொண்டு போய் இவங்களுக்கான வாரண்ட் வந்து இங்கே இருக்கும். இவங்களுக்கான இதை அதை பேஸ் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போ எக்ஸாம்பிள் அங்கேயே வந்து நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறாங்கன்னா டிரான்சிட் வாரண்ட்னு சொல்லுவாங்க அது பேர். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த டிரான்சிட் வாரண்ட்டில் போன டைம் எடுத்துனாங்க கிளாஸில். நீங்கள் வந்து இத்தனை நாளுக்குள்ளே வந்து இப்போ எக்ஸாம்பிள் இன்னைக்கு பிடிச்சிட்டனா எத்தனை நாள் தேதிக்குள்ளே போக முடியாங்க சார்? நாளைக்குள்ளே போயிடுவோம் சார். அப்போ நாளைக்கு டேட் போட்டு இத்தனை மணிக்குள்ளே நீ அப்படியே அங்கே ஆஜராயின்னு சொல்லி ஒரு டிரான்சிட் வாரண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி அதை அப்படியே கொண்டு வந்து இந்த மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைச்சிக்கலாம். அவ்வளோதான் கான்செப்ட். சரி, ஓகே. இப்போது அந்த அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சிருக்கணும்னு சொல்லியாச்சு. 24 மணி நேரம் வரைக்கும் வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்குறாங்க, கம்ப்ளீட் பண்ண முடியலை. அக்யூஸ் எங்கேயும் அப்ஸ்காண்ட் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டோ சம்திங் மற்ற எந்த ரிப்போர்ட்டுமே அவங்களால கைப்பற்ற முடியல. சில விட்னஸஸ் வந்து வெளியூருக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக கொண்டு போயிட்டு மேஜிஸ்ட்ரேட் நிப்பாட்டணும். சார் என்னால் முடியல இன்வெஸ்டிகேஷனை, நீங்கள் வச்சிருங்க, உங்களோட கஸ்டடியில் வச்சிருங்க, நான் வெளியே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் ஒப்படைக்கணும். அப்போ ஒப்படைக்க போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்யூசேஷன் ஃபார் ரிமாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயர் வந்து ரெடி பண்ணுவாங்க. ப்ரேயர் ஃபார் ரிமாண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ரெக்யூசேஷன் வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி ஜட்ஜிட்ட கேட்பாங்க, இந்த அக்யூஸ்ட் வந்து இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கான், இவன் தப்பிச்சு போயிடுவான், ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் கோஆப்ரேட் பண்ண மாட்டான், விட்னஸை வந்து கலைச்சிருவான், அதனால் இவன் ரிமாண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸோட ஃபேக்டை சொல்லி ஒரு ரெக்யூசேஷன் வந்து அவங்கள்ட்ட வந்து வைப்பாங்க. இந்த கான்செப்டோட அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் திரும்பி வரேன். இது வந்து ஒரு பர்சன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டா இந்த ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்துட்டோம். இதே வந்து ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய பர்சன் தப்பு பண்ணிட்டா அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம், ஒரு பிரைம் மினிஸ்டர் பண்ணா, ஒரு கவர்னர் பண்ணா, ஒரு பிரசிடென்ட் பண்ணா, ஏன் ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் பண்ணா என்னன்ற விஷயம் நம்ம பார்த்துடலாம். இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பார்த்தோம். இப்போ விதிவிலக்காக பார்ப்போம். இப்போ விதிவிலக்காக பார்த்தீங்க அப்படின்னா எழுதிக்கோங்க 361 ஆர்டிகல் 361 பிரசிடென்ட்டையும் கவர்னரையும் வந்து எந்த கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கு உள்ளாக்க முடியாது. அதுக்கு டைரக்டா பாரு 361 வந்து ஒரு இம்யூனிட்டி வந்து கொடுக்குது அவங்களுக்கு. கவர்னரை வந்து பிரசிடென்ட்டை ரெண்டு பேத்தையுமே வந்து நீங்கள் தடுத்து நிப்பாட்ட முடியாது. சாரி, அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. நோட் பண்ணிட்டீங்களா? அப்போ அதில் பிரைம் மினிஸ்டரை வந்து சேஃப் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் இல்லை. அப்போ அரெஸ்ட் பண்ணிக்கலாம். எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணிக்கலாம், எம்பியை அரெஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பாரும் கிடையாது. ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து செக்ஷன்லேயே வந்து கிளியராக இருக்குது. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கக்கூடியவங்களை வந்து
அரெஸ்ட் பண்ணுறதுக்கான பார் வந்து இருக்குது. அது வந்து செக்ஷன் 42. டாப்பிக்கே பாருங்கள், ப்ரொடக்ஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் armed forces from the arrest. Armed forces from arrest. இப்போ நாங்கள் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் வந்த சமயத்துலலாம் ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சு. என்ன போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அங்கே குன்னூரில் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்துருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு போலீஸாக இருக்கிறாங்க நினைக்கிறேன். அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தற்கொலை பண்ணால் அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். ஏன்னா போலீஸை வந்து இங்கே தற்கொலை பண்ணிட்டனால அந்த போலீஸே போயிட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து ஒரு விவாதங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை வந்து இப்படி ஒரு போலீஸ் அதிகாரி வந்து அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஜுடிஷியலுக்கும் போலீஸ்க்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து ஆயிடுச்சு. அப்போ வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. நோட் பண்ணிக்கோங்க. டெல்லி ஜுடிஷியல் சர்வீஸ் அசோசியேஷன், குட்டி ஃபோனுங்க, டெல்லி ஜுடிஷியல் சர்வீஸ் அசோசியேஷன் Judicial Service Association versus State of Gujarat. State of Gujarat. AR 1991. AR 1991 SC page number 2176. ஆமாம், 2176. ஓகேவா? ஏற்கனவே ஜட்ஜஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக ஜட்ஜ் ப்ரொடக்ஷன் ஆக்ட்னு சொல்லி 1860 இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஆக்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரியராக வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட போயிட்டு வந்து கன்வே பண்ணி பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜேஎம் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட் அரெஸ்ட் ஒரு சப்கோர்ட் ஜட்ஜை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிடிஜிட்ட போய் பர்மிஷன் வாங்கணும். அதை பிடிஜே வந்துடுவாங்க. இதே பிடிஜேவே அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த ப்ராசஸ்னால் இன்டிமேஷன் வந்து ஹைகோர்ட்டில் தரணும் அப்படிங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணோன்னு ஸ்டேஷன்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது. டிஸ்ட்ரிக்ட் பிடிஜியோட பர்மிஷன் இல்லாமல், ஆர்டர் இல்லாமல் ஸ்டேஷன் கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் அது ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள். அப்போது பிரசிடென்ட்டையும் கவர்னரையும் அரெஸ்ட் பண்ண முடியுமா? என்ன ஆர்டிக்கல் வந்தது? 361. ஆர்ம்டு ஃபோர்ஸு 40. பிரைம் மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பிலாம் அரெஸ்ட் பண்ணலாம். இல்லை கூடுதலாக வந்து ஒரு தகவல் மட்டும் என்னன்னா 261 ரூலு. 261 ரூலு, சாரி 231, சாரி 261 தான். இது வந்து லோக்சபாவில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் எம்பிஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது இன்டிமேஷன் கொடுக்கணுன்றாங்க. ஓகேங்களா? லோக்சபா ஸ்பீக்கருக்கு. ஆனால் அது ரொம்ப கட்டாயமான இல்லை, அங்கே இருக்கக்கூடிய லோக்சபா ப்ரொசீஜர் படி அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எல்ஏ கிடையாது, எம்பி மட்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி லெஜிஸ்லேட்டிவாக வந்து எம்எல்ஏக்கு மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க, எந்த ப்ரொசீஜர் நேராக போனாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க.
புரியுதுங்களா? அது மாதிரி நேற்று கூட அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட், எந்த ப்ரொசீஜர் டக்குமே அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஓகே, இப்போ அரெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு, யாரை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு ப்ராசஸ் பார்த்தாச்சு. இப்போ அரெஸ்ட் சம்மந்தமாக கேட்டாங்க அப்படின்னா வெறும் நீங்கள் இதோட நிற்காம யார் யார் அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சேர்த்து வந்து எழுதிருங்க. அது மார்க்கப் தகுந்த மாதிரி 4 மார்க்ஸ் வந்து எப்படி 10 மார்க்ஸ் எப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்வே பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இந்த அரெஸ்ட் வந்து ப்ராசஸ் வந்து முடிஞ்சு. இப்போ நம்ம ரிமாண்ட் பார்ப்போம். ரிமாண்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிரேக் விட்டுட்டு போலீஸ் கஸ்டடி வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போது அரெஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி 24 ஹவர்ஸ்க்குள்ளே அங்கே கொடுக்கணும்னு சொன்னல. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு ரேப் அக்யூஸ்டாக இருந்தான் அப்படின்னா அவனுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஒரு ரேப் அக்யூஸ்டாக இருந்தான் அப்படின்னா 52 கீழே அவனுக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணி, சரி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து அந்த அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே வந்து பக்கத்தில் கூடிய ரெஜிஸ்டர் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர்கிட்ட போய் காமிக்கணும் அவனை. இது ஒரு வேளை இப்போ பொதுவாக வந்து ஜிஹெச்ட ஜிஹெச் கூட்டி போயிடறாங்க எல்லாத்தையுமே. அப்படி இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் மெடிக்கல்னா வேற ஏதாச்சும் சர்டிஃபை ஹாஸ்பிட்டல் எங்கேயாச்சும் இருக்கணும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவங்கள்ட்ட வந்து இந்த ரெஜிஸ்டர் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னரான்னு பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து காட்டலாம். அப்படி காட்டும் போது அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த அக்யூஸ்டோட நேம் அண்ட் அட்ரஸ் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் யார் அவங்க கூட்டு வந்தாங்க, அந்த அக்யூஸ்ட் யார் கூட்டு வந்தாங்க அவங்க நேமையும் எழுதிடணும். அப்புறம் அக்யூஸ்டோட ஏஜ் என்ன, அந்த அக்யூஸ்ட வந்து ஏதாச்சும் இன்ஜுரி இருந்துச்சா, இப்போ டிஎன்ஏ வந்து சாம்பிள் வந்து எடுக்கணும். அப்போ அதுக்கு வந்து என்னென்ன விஷயத்த அந்த அக்யூஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணாங்க, இப்போ முடியா சீமானா அது மாதிரி விஷயத்த வந்து எழுதணும். அதே மாதிரி எந்த டைமுக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணாங்க, அவனை எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்கு எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த டைம் முடிச்சாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே எழுதணும். அந்த ரிப்போர்ட்டை கன்க்ளூஷன் ஏன் வந்தன்ற விஷயத்தையும் கன்க்ளூஷன் போட்டு டிலே இல்லாமல் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துடணும் அந்த மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர். இது வந்து காமன், இதை நீங்கள் டீப்பாக வந்து படிச்சுக்கோங்க. இதே நார்மலாக வந்து ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவனுக்கு வந்து 51ல் 51 ஆமாம் 53 51 and 53 கீழே மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கோங்க, ஒரு அக்யூஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க, பண்ண உடனே அவனை ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிட்டாங்கனாவே அவனை ரிமாண்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அரெஸ்ட் பண்ணி இப்போ நாங்களாம் கிளைண்ட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஜிஹெச் கூட்டு போகிறான்னு பாருங்கள், ஜிஹெச் கூட்டு போனால் கண்டிப்பாக ரிமாண்டு, அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மனசை தேர்த்திக்கோங்க நாங்கள் சொல்லிடுவோம். அப்போ நேராக ஜிஹெச் கூட்டு போவாங்க. ஜிஹெச் கூட்டு போனோடனே அங்கே இருக்க மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் என்ன பண்ணணும்னா உடம்புல ஏதாச்சும் காயம் இருக்குதா, காயம் இருந்துச்சுன்னா என்ன வகையான காயம், எதனால் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி கேட்டு அதுக்கு வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. அதை ஃபிட் ஃபார் ரிமாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறாங்க. இப்போ அந்த அக்யூஸ்டை அங்கே போய் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் காமிச்சிட்டாங்க. மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் வந்து வரணும். இதில் என்ன ஒரு கேப் இருக்குன்னா இப்போ வரைக்குமே இப்போ நாங்களுமே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கேஸில் வந்து காந்தி மார்க்கெட் போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு அம்மா வந்து அடிச்சிட்டாங்க. சும்மா அவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக போனவங்களை பிடிச்சி அடிச்சு ஒரு கண்ணு வந்து போயிடுச்சு, ஒரு கண்ணு சொல்ல இதாகிடுச்சு. ஒரு ப்ரெக்னென்ட்டான லேடிக்கு சப்சிக்வெண்ட்டாக அவங்களுக்கு வந்து கருவே கலைஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஆர்டிஐ போட்டோம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து. இந்த மாதிரி இந்த அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜிஹெச்சில் போய் நாங்கள் தான் அட்மிட் பண்ண சொன்னோம். அங்கேருந்து போலீஸோட ப்ரெஷரில் வாலண்டியர் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து வரக்கூடிய விக்டிமை வந்து எப்படி வந்து எக்ஸாமினேஷன் பண்ணணும்னு ஏதாச்சும் உங்களுக்கு கைட்லைன்ஸ் இருக்கா, யார் வந்து அவங்கள எக்ஸாமினேஷன் பண்ணணும், என்னென்ன மாதிரிலாம் அவங்கள்ட்ட கலெக்ட் பண்ணுவீங்க, டீட்டெயில் கலெக்ட் பண்ணுவீங்க, அதுக்குன்னு ஃபார்மெட் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆர்டிஐ போட்டோம். பார்த்தா ஆர்டிஐயில் அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லி ரிப்ளே வந்துருச்சு. அப்போ அந்த சைடு வந்து ஒரு கேப்பாகவே இருக்குது. என்னென்னா மெடிக்கல் ப்ராக்டிஸ்னருக்கு ஒரு வரக்கூடிய அக்யூஸ்ட்டை வந்து எப்படிலாம் நீங்கள் பார்க்கணும், எப்படி வந்து கவனிக்கணுன்ற எந்த ஒரு ப்ரோட்டோகால் எதுவுமே ப்ரொசீஜர் வந்து இன்ன வரைக்கும் ஒரு அடாப்ட் ஆகாமல் இருக்குது. சரி, ஓகே.
இப்போது அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணோடனே மெடிக்கல் இது பண்ணிடணும். இப்போ இந்த மெடிக்கல் பண்ணோன்னா அந்த மெடிக்கலோட சர்டிஃபிகேட் இருக்கு தெரியுமா, அதை வந்து அக்யூஸ்க்கு ஒரு காப்பி தரணும். பாரு உடம்புல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, காயம் ஏதாச்சும் இருக்குதா, ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, சுகர் என்ன, அந்த அவங்க சொல்லுவான். அந்த சில டைம் அக்யூஸ்டே கேட்பாங்க, ஏதாவது உனக்கு உடம்பு பிரச்சனை இருக்காப்பா சொல்லுப்பான்னு சொல்லிட்டு. அவன் சொல்லுவான், சார் எனக்கு ஹை பிபி இருக்குது சார், ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இப்போ நியூவாக வந்து என்ன விஷயம் வந்து இந்த அரெஸ்ட் அப்போ வந்திருக்கு அப்படின்னா, அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அவனை இப்போ எல்லாருமே நீங்கள் சொன்னீங்க, அவனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணணுன்ற விஷயத்த சொல்லணும்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ அது என்னவா டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா, அந்த அக்யூஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கணும், ரிட்டனாக கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது என்ன ரிட்டனா அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த அக்யூஸ்டை இந்த காரணத்துக்காக நான் பிடிக்கிறேன்றது ஆல்ரெடி இருக்குது. அது ஆல்ரெடி ஒரு கம்ப்யூட்டர் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் பேரை மட்டும் மேலே போட்டு எந்த இடம் அரெஸ்ட்டு என்ன அஃபென்ஸ் போட்டு பிரிண்ட் அவுட் போட்டோன்னா எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்மேட் தான். ஆனால் இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த இந்த இப்போ முனீஸ் இந்த கேஸில் பிடிக்கிறதுனால நாங்கள் வந்து என்ன வகையான இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம், அப்போ என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் இதை நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்டாக வந்து கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் எழுதி நம்ம முனீஸ் அரெஸ்ட் பண்ணுறா முனீஸ்ட்டை கொடுக்கணும் கையில். அப்போ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நாங்களே ஒரு கேஸ் நடத்தினோம். என்ன கேஸ்னா ஒரு மர்டர் கேஸு. ஒரு 6 பேர் பட்ட பகலில் போய் ஒருத்தனை போய் வெட்டி கொண்டுறாங்க. A1 to A6 வந்து அப்படி எஃப்ஐஆரில் இவங்க தான் வந்து என் மகனை வெட்டினாங்கன்னு சொல்லி போட்டாங்க. இப்போ எஃப்ஐஆரை படித்து பார்த்தோன்னா வந்தாங்க, 6 பேரும் சேர்ந்து வெட்டினாங்க போனாங்கன்னு சொல்லி எஃப்ஐஆரில் இருக்கும். நாங்கள் இந்த கேஸில் A9. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு பெயில் பெட்டிஷன் நாளைக்கு வராங்க ஒரு அக்யூஸ்ட், இப்போ என் மகனுக்கு வந்து பெயில் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி வராங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அக்யூஸ்ட்டை போய் பெயில் எடுக்கணும், என்ன பண்ணுவீங்க? அவன் மேலே எஃப்ஐஆரில் படித்து பார்த்தீங்கன்னா என்ன சார்ஜஸ் தெரியும்? A1 to A6 தான் சார்ஜ் தெரியும், A9க்கு எதுவுமே தெரியாது. என்ன பண்ணுவீங்க கனி? நீ தான் அதிகமாக போட்டிருக்க. அதான் சொல்கிறாங்க 302ன்னு சொல்லி உங்களுக்கு இன்டிமேஷன், அரெஸ்ட் இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி பண்ண போகிறீங்க குட்டி? நீ எதுவும் பண்ண மாட்டியா? திருப்பி அனுப்பிச்சுட்ருவியா அவங்கள? A1 to A6 தான் பண்ணாங்கன்னு இருக்கு. ஆனால் A9 நம்மளை வந்து ரிமைண்ட் பண்ணுறாங்க. எதுக்கான்னு கேட்டால் 302லப்பா அந்த அந்த மர்டர் நீ சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி போட்டாங்க. நம்மளும் வரோம் சார் 302 ஏதோ கொலை பண்ணிட்டானம்மா சார் அப்படின்னு சொல்லி நம்ம படித்து பார்க்குறோம். A9க்கு தான் இருக்குது. A6 வரைக்கும் ரோல், A9க்கு, A7க்கு ரோலை காணும், 8க்கு ரோலை காணும், 9க்கு ரோலை காணும். இப்போ என்ன பண்ணுறது? விசாச்சா அது கோர்ட்டுக்குள்ள வந்தானாக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? அட சொல்லுங்க, ஆமாண்ணா ஆமானுங்க இல்லைன்னு. என்னக்கா? அதாக்கா எஃப்ஐஆர் கார்டு பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து வெட்டினா இருக்கு. அதுலதான் 302ன்னு உங்களுக்கு போட்டிருக்காங்களே. அதான் 302 நீங்க கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி அதுல அதெல்லாம் வராது. அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், போட்டு வைப்போம், ஐயா இந்த மாதிரி 50 நாள் உள்ள இருக்கான், 60 நாள் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு பெயில வந்து மெர்சி கிரவுண்டில் தான் நம்ம கேட்போம். அப்போ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவனுக்கு என்ன ஸ்டாண்ட் டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு கிரவுண்ட்ஸே இல்லை. ஏன்னா நமக்கு காப்பியே வந்து A1 to A6 தானே. அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்னு ஒன்று கொடுங்க. இப்போ கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் என்ன சொல்லுவாங்க, A1 வந்து ஒரு கன்ஃபெஷன் கொடுத்துருக்கான், அந்த கன்ஃபெஷனில் இவனுக்கு வந்து திட்டம் போட்டு கொடுத்தது A9 தான் அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு ரோல் தெரியுது. அப்போ நம்ம டிஃபென்ஸ் எடுக்கலாம். அந்த டைமில் நான் இங்கே இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருன்னு என்னன்னு தெரியலன்னு சொல்லி நமக்கு ரோல் எடுக்க முடியும். இப்போ எதுவுமே இல்லாமல் இந்த A1 to A6 வச்சு நீங்கள் ஒரு பெயில் பேசுங்கன்னா நம்மளால பேச முடியுமா? இல்லை டிஃபென்ஸ் எடுக்க முடியுமா நம்மளால? அப்போ அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்னு ஒவ்வொரு அக்யூஸ்க்கும் நீங்கள் கொடுக்கணும், ஒவ்வொரு கேஸுக்கும். இது அக்யூஸோட ரைட் மட்டும் இல்லை, ஒரு விக்டிமுக்கான ரைட்டுமே. இப்போ யோசிச்சு பாருங்க, நான் முன்னாடி ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டேன், என்ன சொன்னேன், ஒரு அக்யூஸை பிடிச்சி போய் ஜெயிலில் வைக்கிறனால என்னாச்சும் கிடைக்க போதான்னு கேட்டேன். நீங்கள் எல்லாருமே எதுவுமே இல்லை நீங்கள். ஆனால் இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கும்போது அவன் என்ன செய்ய போகிறான், இவனை உள்ளே வச்சு நான் என்னெல்லாம் இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. அப்போ இது விக்டிமுக்கும் ஃபேவராக தான் இருக்க போகுது, புரியுதுங்களா? அப்போ அந்த விஷயத்த வந்து கொண்டு வராங்க. ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரிசையாக சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. பங்கஜ் பன்சல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. பங்கஜ் பன்சல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. பங்கஜ் பன்சல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. பங்கஜ் பன்சல் PANKAJ. பங்கஜ் பன்சல் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2023.
2023 Indian Supreme Court, page number 866. Page number 866. இந்த இந்தியன் சுப்ரீம் கோர்ட்ன்றது என்ன? சத்தமா சொல்லுங்க. நியூட்ரல் சைட்டேஷன். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பிரபீர் புர்கயாஸ்தா வெர்சஸ் என்சிடி டெல்லி. பிரபீர் PRABIR பிரபீர் புர்கயாஸ்தா வெர்சஸ் வெர்சஸ் என்சிடி டெல்லி, ஸ்டேட் ஆஃப் என்சிடி டெல்லி. என்சிடினா என்ன? நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி. ஓகே, 2024 இந்தியன் சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 414. இதில் தான் வந்து இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய மெமோ ரீசன் ஃபார் அரெஸ்ட், ரீசன் ஃபார் அரெஸ்ட், அதுக்கப்புறம் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட், இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் டிஸ்கஸ் பண்றாங்க. ரீசன் ஃபார் அரெஸ்ட்ன்றது 302 தான். கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்னா ஏன் இந்த கேஸ்ல இவனை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்றது கிரவுண்ட்ஸா அப்படியே சொல்லுவாங்க. இது வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஃபார்மெட். ரீசன் ஃபார் அரெஸ்ட்ன்றது அவன் தப்பிச்சு போயிடுவான், அவன் வந்து விட்னஸை மிரட்டுவான் அப்படின்றது எல்லா கேஸ்க்கும் பொருந்தும். ஆனால் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் டிஃபர், ஒவ்வொரு கேஸ்க்கும் டிஃபர் வந்து ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது நோட் பண்ணிட்டீங்களா? திரும்பி சொல்லணுமா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து விகான் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. விகான் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா அண்ட் அனதர். 2025 இந்தியன் சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 162. பேஜ் நம்பர் 162. நெக்ஸ்ட் சொல்லட்டுமா? இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை கொடுக்காம ஒன்ஸ் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, நீங்க பெயில் பேச போகும்போது இதை ஒன்றை வச்சு நீங்க வந்து பெயில் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹனிமூன் மர்டர் கேஸ்னு ஒன்று கேள்விப்பட்டீங்கன்னா, சில்லாங்கில் வந்து நடந்தது. அதில் ஃபர்ஸ்ட் கிரவுண்டே என்னன்னா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லி தான். செஷன்ஸ் கோர்ட்டில் பெயில் கொடுத்துருவாங்க, ஹைகோர்ட் சேலஞ்ச் பண்ணி ஸ்டேட்டே எடுத்து போவோம், ஹைகோர்ட்டுமே செஷன்ஸ் கோர்ட் கொடுத்த கரெக்ட்ன்றாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் எடுத்து போயிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ஸ்டேலாம் பண்ண முடியாது, அவங்க கொடுத்தது கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. என்ன கிரவுண்ட்ஸ்னா ஒரே இது, இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கலன்னு ஒரே கிரவுண்ட்ஸ் எடுத்தாங்க, பெயில் கிராண்டட். நீங்கள் படிச்சு பாருங்க, ஹனிமூன் மர்டர் கேஸ்னு போட்டிங்கன்னா வரும். இப்போ வந்து உங்களுக்கு எது வரைக்கும் சொல்லிங்க? விகான் குமார் சொல்லிட்டேன்னா, விகான் குமார் சொல்லி முடிச்சுன்னா சரி, ஓகே. இப்போ என்ன கொஸ்டின் வந்து வருது அப்படின்னா, ஒரு அக்யூஸ்டை வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து ஈவ் டீசிங் வந்து பண்ணிட்டு இருக்கான், ஒரு டீஸ் பண்ணிட்டு இருக்கான், கண் கூட தெரியுது. டக்குன்னு சுற்றி இருக்க பொதுமக்கள் வந்து டக்குன்னு பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி அந்த டைம் ரோந்து வந்து போலீஸ் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு வந்து போலீஸ் வந்து இப்போ சிங்க பெண்கள் மாதிரி அவங்க போலீஸ் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி டக்குன்னு போய் ஸ்டேஷன் ஒப்படைச்சிடுறாங்க. இப்போ இவனை பிடிக்கணும்னா நம்ம கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இவனுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு இவனை முடிவு பண்ணிட்டு நான் என்ன பண்ணிடுவான்? இல்லை, தப்பிச்சு போயிடுவான். இப்போ நீங்கள் போய் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் நான் போயிட்டு ஸ்டேஷன் டைப் பண்ணி எடுத்து வரேன்டா, இதுக்கு தானே உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எடுத்து வந்தா என்ன போயிடுவான்? அப்போ இது வந்து கொஸ்டின் ஆகுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து மிகிர் ராஜேஷ் ஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, 2025 இந்தியன் சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1288. மிகிர் MIHIR மிகிர் ராஜேஷ் ஷா RAJESH ராஜேஷ் ஷா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, 2025 இந்தியன் சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1288. பேஜ் நம்பர் 1288. ஓகேவா? இது ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அரெஸ்ட் பண்ணி எத்தனை மணி நேரம் வரைக்கும் அவங்க ஸ்டேஷன் கஸ்டடி வச்சுக்கலாம்? 24 hours. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மேஜிஸ்ட்ரேட் போயிட்டு அந்த அக்யூஸ்டை ஒப்படைச்சிடணும். இப்போ அந்த அக்யூஸ்டை அந்த மேஜிஸ்ட்ரேட் போய் ஒப்படைக்கிறாங்களே, அந்த ஒப்படைக்கிறது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தா போதும்ட்டாங்க. நான் சொல்ற கான்செப்ட் புரிஞ்சா? இப்போ எக்ஸாம்பிள் 22 மணி நேரம் வரைக்கும் அவன் கஸ்டடியில் இருக்கிறான், 22வது மணி நேரத்தை அவன்கிட்ட கொடுத்தா போதும்.
அந்த 2 மணி நேரம் கேப் அவனுக்கு. ஆமாம், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை ஜட்ஜிட்ட கூட்டு போகிற 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணுன்ட்டாங்க. அப்போ இந்த விகான் குமாரில் அது மட்டும் சொல்லலை. விகான் குமார் என்ன சொன்னேன், கிரவுண்ட்ஸ் ஆஃப் விகான் குமார் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். விகான் குமாரில் என்ன கான்செப்ட் சொன்னேன் உங்கள்கிட்ட? பெயில் வாங்கிக்கலாம். பிரபீர் புர்கே யாஸ்டால டிஃபரெண்ட் பண்றாங்க. பங்கஜ் பன்சல்ல அது மிகிர் ராஜேஷ் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அங்க இருந்தா வந்து கொண்டு வராங்க. இப்போ எல்லாரும் கண்ணா முடிக்கோங்க, அப்படியே சொல்லுங்க என்னென்ன ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் என்ன? பங்கஜ் பன்சல். பங்கஜ் பன்சல் வந்து என்ன ஸ்டார்ட் பண்றாங்க? ஓகே, வெரி குட். செகண்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரபீர் புர்கே யாஸ்தா. வெரி குட். நெக்ஸ்ட் நாம தான் கண்ண முடிக்க போல, நீங்களா பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆடா பாயிடா. சரி ஓகே, எல்லாம் கண்ண மூடி சொல்லுங்கண்ணா, எல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது? கண்ண மூடி சொல்லுங்க பார்க்காம. விகான் குமார் என்ன சொல்றாங்க? பெயில் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த ஜட்ஜ்மெண்ட் மறந்துட்டீங்களா? சத்யேந்திர குமார் ஜட்ஜ்மெண்டோட சைட்டேஷன் சொல்லுங்க. SEC 51 மறந்துடக்கூடாது. அப்போ இன்னைக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் பார்த்துருக்கோம்? சத்யேந்திர குமார்ல 3 பார்த்துருக்கோம், அப்புறம் சல்மா பார்த்துருக்கோம். அது ஞாபகம் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்ல எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் ஞாபகம் தரணும். பன்சல், பிரபீர், விகான் குமார், மிஹேர், இது எல்லாமே ஞாபகம் தரணும். ஓகேவா? சரி ஓகே. இந்த விகான் குமார் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் அக்யூஸ்ட மட்டும் கிடையாது, அவங்களோட உறவினர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை இப்போ நம்ம ஃபைட் பண்றதுதான். இப்போ 1986 வந்த கைட்லைன்ஸ் இன்ன வரைக்கும் நமக்கே தெரியாம இருக்கே. இப்போ அது மாதிரி தான் ஜட்ஜஸ்க்குமே இன்னும் அது போய் சேரல, இன்னும் எங்கேயுமே ஃபார்மேட் கிடைக்கல. அது எப்படி இருக்கும் என்னன்ட்டு அது இப்போ நம்ம தான் வந்து அப்போ அது வரைக்கும் நீங்கள் பெயில் வாங்கிக்க வேண்டியதான். கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் எப்படி பெயில் வாங்குவீங்க? கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம் தான். சரி ஓகே. அப்போ அவனுக்கு வந்து அரெஸ்ட் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து அவன்கிட்ட கொடுக்கணும், கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கணும், ரீசன் ஃபார் அரெஸ்ட்னு சொல்லி அரெஸ்ட் இன்டிமேஷன் வந்து அவன்கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? இந்த அரெஸ்ட் இன்டிமேஷன் சொல்லி அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணும். இது வந்து தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ் 2025 ரூல் நம்பர் 3 இருக்கு. ஆ 25 தமிழ்நாடு கிரிமினல் ப்ரொசீஜர் ரூல்ஸ் 2025 ரூல் நம்பர் 3. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அரெஸ்ட் இன்டிமேஷன் கொடுத்தோன்னா அதை அவங்க ரெஜிஸ்டர் ஒன்று ஃபாலோ பண்ணும், அதில் வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். சரி ஓகே. இப்போ இது பண்ணி ஆரம்பிச்சோம். சரி ஓகே. இப்போ அரெஸ்ட்டு எல்லாமே அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ நேராக மேஜிஸ்ட்ரேட் போய் நிப்பாட்டுறாங்க. இதோட நம்ம நின்றுட்டு திருப்பி வந்து ரிமாண்டை பார்த்துட்டு நேராக நம்ம போய்க்கலாம். சரி ஓகே, நீ இது பண்ணு. ஓகே, அதுக்கு போயிட்டோம். சரி ஓகே, போயிட்டோம். சரி, ஒரு 5 minutes இவன் வர வரைக்கும் ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துக்கோம். குட்டி வராது. கண்டினியூ பண்ணுமா இல்லை ஒரு பிரேக் எடுத்துக்கோமா? கண்டினியூ பண்ண வாய் தான் சொல்லுது, உங்கள் முகம் எல்லாம் கொட்டாய் விடுறீங்க. சரி குட்டி ஒரு பிரேக் எடுத்துக்கோ போட்டு. சரி போயிட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நம்ம சப்சிக்வெண்ட்டாக ரிமாண்ட் பார்ப்போம்.